வணக்கம். சிபி காட்டன் வழங்கும் விவாத களம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்று இடைக்கால பட்ஜெட்டை தாக்கல் செய்திருக்கிறது பாஜக அரசு. காங்கிரஸ் தரப்போ இது தேர்தலை மையம் வைத்து தாக்கல் செய்யப்பட்ட பட்ஜெட் என்றும், பாஜக தரப்போ இந்த தேசத்து மக்களின் எதிர்பார்ப்புகளை எல்லாம் நிறைவேற்றி இருக்கிறோம் என்றும் கூறியிருக்கிறார்கள். உண்மையில் இது எந்த விதமான பட்ஜெட்? தனி மனிதனுடைய ஒவ்வொரு வாழ்க்கையிலும் எந்த விதமான தாக்கத்தை இந்த பட்ஜெட் ஏற்படுத்தப் போகிறது? இதுதான் இன்றைய விவாத களத்தின் தலைப்பு. தாக்கத்தை ஏற்படுத்துமா இடைக்கால பட்ஜெட்? இதை பற்றி விவாதிப்பதற்காக நம்முடைய அரங்கிற்கு பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து திருமதி மீனாட்சி அவர்களும், காங்கிரசின் சார்பாக திரு அமெரிக்கை நாராயணன் அவர்களும், பொருளாதார வல்லுநர் திரு ராமசேஷன் அவர்களும், பத்திரிகையாளர் திரு பிரியன் அவர்களும் நம்முடைய அரங்கிற்கு வருகை தந்திருக்கிறார்கள். உங்கள் அனைவரையும் விவாத களத்தின் சார்பாக வருக என வரவேற்கிறேன். திரு ராமசேஷன், இது என்ன விதமான பட்ஜெட் சார்? இது ஒரு பாப்புலிஸ்ட் பட்ஜெட்னு தான் சொல்லுவோம். இந்த பொதுஜனத்துக்கு புரிகிற மாதிரி, அதாவது ஒரு மக்களுக்கு போய் சேர வேண்டிய பெனிஃபிட்ஸ் எல்லாம் ரொம்ப நாளாக எதிர்பார்ப்பில் இருந்தது. அந்த விதத்தில் இந்த பட்ஜெட் டெலிவர் பண்ணிடுச்சு. என்னன்னாக்கா இது வந்து ஓட் ஆன் அக்கௌண்ட் இல்லாமல் இன்ட்ரீம் பட்ஜெட்னு அனௌன்ஸ் பண்ணாங்க. அப்போ பிசி என்ன சொல்லியிருக்கா, இட்ஸ் அக்கௌண்ட்ஸ் ஃபார் ஓட்ஸ்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்படியெல்லாம் கிடையாதுங்க. அக்கௌண்ட் ஃபார் ஓட்னு சொன்னாலும் யாராக இருந்தாலும் அந்த பொசிஷனில் பண்ணியிருக்காங்க. இப்போ 2014 அவரே எடுத்துக்கிட்டிங்கன்னா எக்ஸைஸ் டியூட்டி ரிடக்ஷன் அவர் அப்போ கொடுத்துருக்கூடாது இல்லை. ஓகே, அந்த மாதிரி பார்க்கும்போது அவர் தான் அதுக்கு வழிவகுக்கிறாரு. அதுக்கு முன்னாடி ஜஸ்வந்த் சின்ஹா வழிவகுக்கிறாரு. யாராக இருந்தாலும் அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணிக்கிறாங்க. அதுதான் அங்கே முக்கியமான பாயிண்ட்டு. அதை பொறுத்தவரையில் ஜிஎஸ்டியில் பார்த்தீங்கன்னா ஒரு மாதம் முன்னாடி அந்த ரேட்டு ரிடக்ஷன்லாம் ப்ரொக்ரெசிவாக எடுத்துகிட்டு வந்தது. இதெல்லாம் ஒரு பாப்புலர் மெஷர் தான். ஸோ அதனால் இந்த பட்ஜெட்டில் அதோட தாக்கம் இருக்கும்னு நினச்சோம். அதே மாதிரி இந்த 5 லட்சங்கிற எதிர்பார்ப்பு ரொம்ப நாளாக இருந்தது மக்களிடையே. 5 லட்சம் வரை இன்கம் டேக்ஸ் இருக்கக்கூடாது அப்படின்னு ரொம்ப நாளாக பிஷ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இதை வந்து இங்கே மீட் அவுட் பண்ணிட்டாரு. கடைசியாக வந்து தேங்க்யூ தி டேக்ஸ் பேயர்ஸ்னு சொல்லிகிட்டே இருந்தார். கடைசியாக தான் அதை கடைசியாக சொல்லலை. அந்த 5 லட்சம் வரும்பொழுது ப்ளஸ் ஒரு 1,50,000 வரும்போது சப்ஸ்டான்ஷியல் பெனிஃபிட் தான். இப்போ மிடில் இன்கம் குரூப்புக்கு அது ஒரு பெரிய பெனிஃபிட்டு. சேலரிட் ஸ்ட்ரக்சருக்கு எடுத்துக்கிட்டோன்னா ஸ்டாண்டர்ட் டிடக்ஷனை ஏற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ரஃப்லி ஒரு 8-8.5 லட்சம் வரை ஒருத்தர் டேக்ஸ் பே பண்ணாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அந்த மாதிரி டேக்ஸ் பிளானிங் செய்யணும்னாக்க. ஸோ இது ஒன்று பண்ணாங்க. ரெண்டாவது, இந்த ஃபார்மருக்கு 6,000 rupees per annum. அது 3 குவார்ட்டரா கொடுக்குறாங்க. 2000 இது வந்து அதான் இந்த 3 குவார்ட்டரா பிரித்து கொடுக்குறாங்க. பட் இது எஃபெக்டிவ் ஃப்ரம் டிசம்பர்னு சொல்லியிருக்காங்க. இன்னொரு இதில் கூட செப்டம்பர்னு பார்த்ததா ப்ராஸ்பெக்டிவ் எஃபெக்ட் தான் சொல்லுவாங்க இல்லையா? ரெட்ரோஸ்பெக்டிவ் எஃபெக்ட்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு ரீசன் என்னன்னாக்க இந்த வருஷம் அந்த ரிவைஸ்ட் எஸ்டிமேட்லேயே அந்த 20,000 கோடியை கொண்டு வந்து அகாமடேட் பண்ணி அடுத்த வருஷத்துக்கு 75,000 ரூபா அப்படின்னு அடுத்த ஃபிஸ்கலுக்கு எடுத்து டிசம்பரில் ஒரு 2,000 கொடுத்தாங்கன்னா டிசம்பர் என்ன சொல்லியிருக்காரு, மார்ச் மாதம் எலெக்ஷனுக்கு 2,000 ரூபாய் கொடுக்கறது கரெக்டாக இருக்கும். அது அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கலாம். பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்க நான் வந்து மெட்ரோ ஓட்ஸ் சேலரிட் கிளாஸில் கேப்சர் பண்ணுறேன். மிடில் இன்கம் குரூப், நார்மல் காமன் பொதுமக்களை கேப்சர் பண்ணிட்டேன். அடுத்தது ரூரல் ஃபோல்க்கு, ஃபார்மர்ஸ் வந்து என்ன சொல்லிட்டு இருக்காங்க, இன்ட்ரெஸ்ட் வெய்வர் கொடுங்க, இன்ட்ரெஸ்ட் லோன் வெய்வர் கொடுங்கன்னா. லோன் வெய்வர் கொடுக்காமல் இருந்தது பெரிய புத்திசாலித்தனம். அதை வந்து அந்த இன்ட்ரெஸ்ட் சப்வென்ஷன் இந்த கேஸ் ஆஃப் இந்த மாதிரி கஜா புயலில் வந்த பொழுது நீங்கள் டைம்லி ரீபேமெண்ட் பண்ணிங்கன்னா ஒரு 3% அடிஷ்னலாக கொடுத்துருவேன் இன்சென்டிவ்ங்கிறாங்க. அவன் எப்படி டைம்லி பே பண்ணுவாங்கிறது அடுத்த கொஸ்டின் மார்க்கு. பட் அது இட் ரிமைன்ஸ் என்கரேஜஸ் பீப்பிள் டு ரீபே தி லோன். டெஃபினெட்லி. அது மாத்திரம் இல்லை, இவர் வந்து அந்த 6,000 rupees பார்த்தீங்கன்னா 5 ஏக்கர் வர ஹோல்டிங்க்கு தான் கொடுத்துருக்காரு. மெகா ஹோல்டிங்ஸுக்கு கிடையாதுன்னு சொல்லிட்டாரு. அது ஒரு நல்ல மூவ். ஆக்சுவலி இட் கோஸ் டு தி காமன் மேன்னு பார்த்தீங்கன்னா இந்த மூவ் எல்லாம் டெஃபினெட்லி ஃபார் தி காமன் மேன். 2 ஏக்கர்ஸ் 5 ஏக்கர்ஸ் 5 ஏக்கர்ஸ் 2 hectares and 5 acres. 2 hectares and 5 acres. ஸோ இந்த 5 ஏக்கர் வரை 6,000 ரூபா நான் கொடுக்குறேங்கிறாரு சிறு விவசாயிகளுக்கு. அது அண்ட் எம்என் ரேகாவில் இன்னும் அடிஷ்னலாக 15,000 கோடி ஒதுக்கி வச்சுருக்காங்க. ஸோ டோட்டலி 75,000 வரும்பொழுது இந்த கிராப் இன்சூரன்ஸு அதுக்கு உண்டான ஃபோக்கஸ் இதில் டெஃபினட்டாக இந்த ஸ்கீம்ஸ் உள்ள ஃபிட்டின் ஆகும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னாக்க ரூரல் ஃபோல்க், ஃபார்மர் அவங்கள உள்ளே கொண்டு வந்துட்டாங்க. மெட்ரோ ஃபோல்க்கு ஆர் டவுன் ஃபோல்க்கு என்ன சேலரிட் கிளாஸ் கவர்மெண்ட் ஒவ்வொரு செக்டராக பேசுவோம். இப்போ அக்ரிகல்ச்சரில் சொன்னீங்க, திரு அமெரிக்க நாராயண் காத்துட்டு இருக்கார். அவர் அதாவது இப்போ ஒரு எக்கனாமிஸ்ட் அவர் சொல்லியிருக்கிறாரு. ஆஸ் அ பொலிட்டிஷியன் எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? பொலிட்டிக்கல் வந்து ஆளுகின்ற அரசை சார்ந்த ஒரு பார்வையை கொடுத்துருக்காரு அப்படின்னு நம்ம எடுத்துக்குவோம். ஏன்னா
அது நடுநிலை எக்கானமிஸ்டான்றது அப்புறம் அடுத்த கேள்விக்கு அப்புறம் போகலாம். ஏன்னா நான் அதை இது பண்ண விரும்பலை. அவர் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்கிறேன். ஆனால் எக்கானமிஸ்ட்ன்றது நான் ஐம் ஆல்சோ சர்டிஃபைட் பப்ளிக் அக்கௌண்டன்ட். எனக்கும் எக்கனாமிக்ஸ் தெரியும். அதனால் நான் ஒரு பொருளாதார கணக்காயர்லன்னு சொல்கிறேன். முதலாக இந்தியாவின் பட்ஜெட் ஒரு கணக்காயரால் கொடுக்கப்படுகிறது. இதுதான் ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் பண்ணுறாங்க. ஐம் அ சர்டிஃபைட் பப்ளிக் அக்கௌண்டன்ட். அதில் அவருக்கு பாராட்டுதல். பர்சனலாக யூ ஆர் ஹாப்பி அபவுட் எஸ். ஆனால் பல தவறான கணக்காயர்கள் விண்டோ ட்ரெஸ்ஸிங் பண்ணுற மாதிரி இவரும் விண்டோ ட்ரெஸ் பண்ணி வச்சுருக்காரு. இவரை போன்றவர்கள்லாம் மயங்கி விடுறாங்க. அதுதான் ஜும்லான்னு சொல்கிறோம். அவங்களே சொல்கிறாங்க. என்ன ஜும்லா? இவர் சொன்னார், பெரிய பாராட்டுதல் கொடுத்தாரு. அதாவது இந்த 5 லட்சம் கொடுத்தது செக்ஷன் 18A நினைக்கிறேன். அதில் இந்த முதல்ல இருக்கவங்களுக்கு மட்டும்தான், அதாவது எல்லாருடையதும் ஆட்டோமேட்டிக்காக 5 லட்சத்துக்கு மேலே 20% இப்போ கொடுக்குறாங்கல்ல, அது மாறலை. 5 lakhs to 10 lakhsக்கு அது மாறலை. எப்பயும் என்ன ஆகும்னா, ஜஸ்ட் இதை இன்க்ரீஸ் பண்ணாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக எல்லாருக்கும் இன்க்ரீஸ் ஆகும். அதனால் இது ஒரு ஏமாற்று. மறுபடியும் ஜும்லா. இந்த முதல் 5 லட்சம் வரைக்கும் இப்போ எக்ஸம்ஷன் இருக்கு. இல்லை இல்லை, நான் மறுக்கலை. ஆனால் இது வந்து பல பேருக்கு இவரையும் சேர்ந்து இப்பொழுது வரை தெளிவில்லாமல் இருக்கும். இவருக்கு இவர் மறுக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். நீங்க பேசச்சே நான் குறுக்கிடல. வேணா நான் குறுக்கிடலாம், குறுக்கிடுறேன். எனக்கு ஒன்றும் அப்ஜெக்ஷன் இல்லை. ரைட்டுங்களா? ஸோ இந்த இதில் வந்து முதல் இதில் 5 லட்சத்துக்கு மட்டும்தான் இல்லை, அதுக்கப்புறம் ஸ்லாப் அப்படியே தான் இருக்குது. அதை கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். விவசாயிகளை பற்றி சொன்னார். விவசாயிகளை பற்றி சொன்னச்சே இது அவங்க போன முறை கிண்டல் அடித்தாங்க எங்களை. அதாவது ஒரு நாள் எவ்வளவு இந்த வறுமை கோடுன்றது உலக இது சொன்ன 28 ரூபாய் ரூரலுக்கும் அர்பனுக்கும் மாறி இருந்தது. இவங்க கொடுக்கறது எவ்வளவு தெரியுமா இந்த விவசாயிகளுக்கு? 17 ரூபாய் ஒரு நாளைக்கு. 17 ரூபாய் வருது. 17 ரூபாய் ஒரு நாளைக்கு. ஸோ யாரை ஏமாற்ற பார்க்குறாங்கன்னு தெரியல. இதில் வந்து இன்னொன்று இவங்க பண்ணாங்க. என்ன பண்ணாங்கன்னா, இவர் பேசச்சு சொன்னார், இவர் சொல்லலை, நம்ம நிதியமைச்சர் சொன்னார், நாங்கள் நிறையா பேரை கொண்டுட்டோம் இந்த வருமான வரி இதுக்குள்ள, நாங்கள் வந்து டேக்ஸை இதை இன்க்ரீஸ் பண்ணிட்டோம்னு சொன்னார். அவர் இன்க்ரீஸ் பண்ணது 2013-14 இன்னைக்கு வரைக்கும் சற்றேறக்குறைய 7 லட்சம் இல்லை 6.9 லட்சம் டு பி ப்ரிசைஸ் டு இன்னைக்கு 12 லட்சம் கோடிக்கு இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன்றாங்க. அதாவது கடந்த 5 வருடங்களில் இன்க்ரீஸ் பண்ணது 72.6%. எங்கள் 2009-10 டேக்ஸ் பேஸ் 3.8 கோடியாக இருந்தது. 3.8 கோடியிலேருந்து 6.95 கோடியாக இருந்தோம். அதாவது நாங்கள் இன்க்ரீஸ் பண்ணது 82%. அதாவது ரொம்ப அப்படியே சாதிச்சிட்டோன்னு சொல்கிறவங்க வருமானத்தை டிரெக்ட் டேக்ஸஸை இந்தியாவுக்கு இன்க்ரீஸ் பண்ணலை. அது ஒரு ஜும்லா அப்படின்றது தெரியுது. ஸோ ஒன்லி டாக்ஸ் பேஸ் தான் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. டாக்ஸ் பேயர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் டாக்ஸ் இன்க்ரீஸ் ஆகல. டாக்ஸ் பேயர்ஸ் இன்க்ரீஸ் ஆக்கியிருக்காங்கன்றது உண்மை. அதை நான் மறுக்கல. நிறைய சப்மிட் பண்ணுறாங்கன்னு சொல்ல வரீங்க. நில் ரிட்டர்ன்ஸ் வந்து இது மொத்தத்தில் என்ன இதனுடைய நோக்கம் என்ன? இந்திய அரசாங்கத்துக்கு வருமானத்தை இன்க்ரீஸ் பண்ணுறது தானே இதனுடைய நோக்கம். அதில் இன்க்ரீஸ் ஆயிருக்கானே இல்லையே. ஸோ யாரை ஏமாத்துறீங்க? மறுபடியும் ஜும்லா. இப்போ இதை எடுத்துக்கங்க. இவங்க என்ன பண்ணாங்க? இவங்க வந்து நார்த் ஈஸ்டில் இதுதான் முதல் முறையாக ட்ரெயினே போதுன்றாங்க. நான் இப்போ படத்தை காட்ட முடியும். இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன். ஏற்கனவே மிசோரம்லேயும் இதுலேயும் ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது. அதாவது நேற்று முன்தினம் பிரதமர் சொன்னார். ஒரு பிரதமர் வந்து அப்பட்டமாக போய் சொல்லி பார்த்த ஒரு கூட்டத்தில் என்ன சொன்னார்? இந்த இது கற்பழிப்பவர்களுக்கு தூக்கிலிடப்பட்டார்கள் எங்களது ஆட்சியில்னு. கடந்த 5 வருடங்களில் அதுவும் தூக்கிலிடப்பட்டு அடுத்த நாளே செய்தி வருது. அதாவது பாராளுமன்றத்தில் வெளியில் இவங்க சொல்கிறதெல்லாம் வரலாறு. ஆனால் ஒன்று சொன்னாங்க, எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க, 50 வருடம் இவங்க சாதிக்காததில் 5 வருஷத்தில் நாங்கள் சாதிச்சு காட்டுறேன்னு. உண்மையிலேயே 45 வருடங்கள் சாதிக்காத 4.5 வருடங்களில் வேலை வாய்ப்பின்மை அதிகரித்து இந்தியாவில் அடித்தட்டு மக்களும் நடுத்தட்டு மக்களும் எங்கடா வேலை, எங்கடா நம்ம எங்கே போனாலும் வேர் இஸ் அ ஜாப் அப்படின்னு தான் கேட்குறாங்க. இவர் கேட்குறாரு வேர் இஸ் அ ஜோஷ்னு. வேர் இஸ் அ ஜாப்? நோ மோர் ஜாப்ஸ், நோ மோர் ஜாப்ஸ் அப்படின்றதான் இந்த நிதி ஆயோக் சேர்மன் அது இல்லைன்னு டினை பண்ணிட்டாங்களா சார்? அந்த வந்து ஆஃப் பேக்டு நியூஸ். அதை நீங்கள் ஃபுல்லாக பார்க்காம நியூஸ் வச்சு அவங்க என்ன சொன்னாங்க? அவங்க சொன்னதை கொஞ்சம் சரியாக யோசிச்சு பாருங்க. ரா டேட்டா அப்படின்னாங்க. அப்போ டேட்டா இருக்குது உண்மை தானே? டேட்டா வெளிவிடாமல் செய்தது உண்மை தானே? இன்னும் கேட்டால் நேற்று இன்னும் 2 பேரோட வேலையை வெளில அனுப்பிச்சிட்டாங்க. அதுலேருந்து இந்த ஸ்டேட்டு அவங்க ரிசைன் பண்ணாங்க. வேலை வாய்ப்பு ஏதாவது வேலையை குறைக்கிறதுல இவங்க நாங்கள் சொல்ல அசீம் பிரேம்ஜி இது வந்து நீங்கள் வேணா இது வந்து அரசாங்கத்தோடது. அரசாங்க செய்தியே அவங்க நம்ப மாட்டேங்கிறாங்க. அசீம் பிரேம்ஜி வந்து 11 லட்சம் வேலைகள் குறைந்ததுன்னு சொல்லியிருக்காரா இல்லையா? ஆமாம். ஸோ இட்ஸ் நாட் எ கவர்மெண்ட் இது. ஸோ மொத்தத்தில் மக்களை ஏமாற்றி பொய் சொல்லி வந்தவர்கள் கடைசி பட்ஜெட்லையும் பொய் சொல்லி போயிருக்காங்க. மீனாட்சி
அமெரிக்க நாராயணுடைய குற்றச்சாட்டுகள் அதிதீவிரமான குற்றச்சாட்டுகள் வழக்கம் போலவே. உங்களுடைய பதில் என்ன? வெறும் ஜும்லா தான் இதெல்லாம், எல்லாமே பொய்யான தகவல்கள்ன்றது அவருடைய குற்றச்சாட்டு. எல்லாமே சொல்லல, குறிப்பிட்ட மெஜாரிட்டி ஆஃப் த இஷ்யூஸ், பல விஷயங்கள் ஆதாரத்தோட நான் ப்ரூவ் பண்ண முடியும். அவங்களால ஆதரவு தெரிவிக்க முடியாது. ஒரு எதிர்கட்சி அதை தான் பண்ணி ஆகணும். அதில் என்ன வந்து இப்போ வந்து 6000 ரூபாய் ஆண்டுக்கு வந்து விவசாயிக்கு கொடுக்குறோன்னா அது வந்து ஒரு கேப்டிவேட்டிங்காக இருக்குது. மக்கள் வந்து அதை வந்து எடுத்துக்கிட்டு அந்த பக்கம் சாஞ்சிட போகிறாங்கன்றதுக்காக அதை அப்படியே டிவைடட் பை 365 போட்டு 17 ரூபான்னு சொல்லணும். வேற வழி கிடையாது. அதாவது நீங்கள் நல்லா யோசிச்சு பார்க்கணும். ஃபேக்ட் தான், யாருமே இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அதனுடைய இப்போ அவங்களுக்கு தேவையான ஒரு ரிலீஃப் பேக்கேஜ் அப்படின்ற ஒரு இடத்துல அங்கே கூட ஒரு கொள்கையை வந்து எங்கேயுமே காம்ப்ரமைஸ் பண்ணிக்காமல் மக்களை வந்து ஒரு இலவசங்கள் கொடுக்கறது. ஏன்னா ஒரு இலவசங்கள் இப்போ வாங்கி 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 மக்கள் வந்து எப்படி ஆயிட்டாங்க அப்படின்னா மனநிலைமையில் யாராவது ஏதாவது கொடுக்கணும். ஆனால் இந்திய வம்சாவழியில் வந்தவங்களுக்கு இப்போ இருக்கக்கூடிய யங் இந்தியா உன்னுடைய ஒரு 64% பாப்புலேஷன் நம்மளுடைய டெமோகிராஃபிக் டிவிடெண்டில் இருக்கக்கூடியவங்களுடைய திறமை என்ன, அவங்களுடைய டிஎன்ஏ என்ன, அவங்களோட பொட்டென்ஷியல் என்ன, நம்மளுடைய ஜிடிபி வந்து 10% க்ரோத் கொண்டு வரக்கூடிய ஒரு ஜிடிபி, அந்த ஜிடிபியை வந்து டெவலப் பண்ணக்கூடிய ஒரு செக்மெண்ட் பீப்புளை வந்து எப்படி கையாளணும். இன்றைக்கி அவங்களுக்கு டெக்னிக்கல் எஜுகேஷன் கேப் இருக்குது, ஸ்கில் கேப் இருக்குது. நம்ம இத்தனை நாள் வரைக்கும் 1940s முன்னாடி ஸ்கூல் ஆரம்பித்தவங்களும் ரொம்ப கஷ்டப்பட்டு ஸ்கூலை கண்டினியூ பண்ண வச்சோம். அப்புறம் அவங்கள காலேஜுக்குள்ளே கொண்டு போகிறது இன்னும் டபுள் டிஜிட் நம்ம தொடலை. ஒரு செக்மெண்ட் ஹையர் எஜுகேஷனுக்கே வரமாட்டேங்கிறாங்க. மீறியும் காலேஜ் முடிச்சுட்டு வெளியில் வரவனுக்கும் லாரி கிளீனர் என்ன சம்பாதிச்சானோ அதுதான் 2000 வரைக்கும். நீங்கள் 1990s வந்து நீங்கள் வந்து ஒரு ஓப்பன் எக்கானமியாக வந்துட்டதுக்கு அப்புறம் கூட குளோபலைசேஷனில் ஒரு ஸ்பெஷல் எஜுகேஷன் இருக்கிறவங்களோ இல்லை ஒரு ஸ்பெஷலான ஒரு ஸ்கேர்ஸ் ரிசோர்ஸை வந்து பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க மட்டும்தான் குளோபலைசேஷனில் வந்து. பட்ஜெட் யாருக்காக சார்? மக்களுக்காக. மக்களுடைய உண்மையா இட்ஸ் a plan of action to do welfare to the people. நம்ம வந்து வெறுமனே வந்து வாக்கு வங்கிக்காக நான் வந்து எல்லா மாநிலத்திலயும் வந்து ஃபார்ம் லோனை வந்து வேவ் ஆஃப் பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி வாக்கு வங்கி அரசியல் பண்ணணும்ன்ற அவசியம் பாஜகவுக்கு கிடையாது. அதை நாங்க பண்ண மாட்டோம். இது வந்து ஒரு தன்னம்பிக்கையான பட்ஜெட் சார், கொள்கை பிடிப்புள்ள பட்ஜெட். இந்த இடத்துல பாருங்க, எந்த இடத்துலயும் இந்த சூழ்நிலையிலும் கொள்கை பிடிப்பை விட்டே கொடுக்கல. எல்லாம் அவதூறு சேனல். எனக்கு பேச நேரம் கொடுங்க. நீங்க பேசும்போது நான் அமைதியா இருக்கேன். எனக்கு பேச நேரம் கொடுங்க. நீங்க அப்படியே லோன் வேவர் பண்ணாத வந்து அது வந்து எங்களுடைய இல்ல சார், மக்களுக்கே ஒரு தன்னம்பிக்கை இருக்கு சார். இன்னைக்கு மக்களை வந்து நம்ம வந்து கடையணையும் கடைத்தேருன்னு சொல்லிட்டு இருக்கிறோம். ஒரு நேர்மையான வளர்ச்சி கொடுக்கிறோம்ன்றோம், நேர்த்தியான வளர்ச்சி கொடுக்கிறோம்ன்றோம். ஒரு நேர்மையான வளர்ச்சி நேர்த்தியான வளர்ச்சி இப்படிதான் இருக்கும். மக்களுடைய சக்தியை அவங்களுக்கே உணர வைக்கக்கூடிய ஒரு பட்ஜெட் இது. இதுதான் இந்த பட்ஜெட்டினுடைய வெளிப்பாடு அப்படின்றது. இந்த மாதிரியான ஒரு சமர்ப்பணமான பட்ஜெட்டை நீங்க எங்கேயுமே பார்க்க முடியாது. மக்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா தன்னுடைய பலத்தையே சுட்டி காட்டக்கூடிய ஒரு பட்ஜெட். கேட்டது லோன் வைவ் ஆஃப்னாலும் அவங்களுடைய கௌரவம் கூட குறையாம அவங்களுக்கு ஒரு ஆறுதல் கொடுத்திருக்காங்க. நீங்க ஏன் இது வந்து எலெக்ஷனுக்கு நோக்கி தானே பண்ற மாதிரி அந்த குற்றச்சாட்டுல நியாயம் தானே இருக்கு. இல்ல இதுல என்ன இதுல வந்து என்ன குற்றச்சாட்டு? விவசாயிகளே டெல்லியில எத்தனை போராட்டாங்க, அப்ப நீ கண்டுக்காத. நீங்க விவசாயிகளுக்கு இன்னைக்கு விவசாயிகளை கண்டுக்கல. நீங்க அதை தொடர்ந்து பேசுவோம் மேடம். அதை பேச வேண்டிய விஷயங்கள் அவசியம் தொடர்ந்து பேசுவோம். ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு விவாத களம் மீண்டும் தொடரும். சிபி காட்டன் வழங்கும் விவாத களம் நிகழ்ச்சிக்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறேன். திரு பிரியன், தாக்கத்தை ஏற்படுத்துமா இடைக்கால பட்ஜெட்? ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் சார். ஏன்னா வந்து இது வந்து ஆக்சுவலாக இது ஓட்டான அக்கௌண்ட்டாக இருக்கணும், இடைக்கால பட்ஜெட்னு சொல்கிறாங்க. ஒரு ஃபைனான்சியல் இயர் முடியும் போது போடுற ஒரு பட்ஜெட் இது. ஆக்சுவலாக இந்த நார்மலி என்னென்னா வந்து சட்டம் அப்படி சொல்லாட்டி கூட நார்மலி என்னென்னா கன்வென்ஷன் என்னென்னா இந்த வருஷத்துக்கான திருத்தப்பட்ட மதிப்பீடு 18-19க்கான திருத்தப்பட்ட மதிப்பீடு. ஏன்னா நீங்கள் ஒரு எஸ்டிமேட் போட்டிருப்பீங்க, செலவு அதிகமாக இருக்கும், திருத்தப்பட்ட மதிப்பீடு ப்ளஸ் மார்ச் ஏப்ரல் மே ஜூனுக்கான செலவுக்கான அங்கீகாரம். இதுதான் நீங்கள் இந்த பட்ஜெட்டில் வாங்கணும். ஆக்சுவலாக வந்து இந்த நீங்கள் அதுதான் வாங்கணும். பட்ஜெட் மாதிரி பிரசன்ட் பண்ணுறாங்க. இதுதான் வாங்கணும்.
நீங்கள் வந்து புதுசாக வரியும் போட முடியாது. அடுத்து யாருக்கு மேண்டேட் கொடுக்க போகிறாங்கன்னு தெரியாத மக்கள். அதே மாதிரி புது ஸ்கீம்ஸும் நீங்கள் அனௌன்ஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா நீங்கள் அடுத்த வருஷம் வரப்போகிற கவர்மெண்ட்டு மோடி கவர்மெண்ட்டாக இருக்கலாம், வேறு கவர்மெண்ட்டாக கூட இருக்கலாம். அவங்க என்ன ஸ்கீம்ஸ் கொண்டு வருவாங்க தெரியாது, இதே ஸ்கீம்ஸ் அவங்க கண்டினியூ பண்ணுவாங்களான்னு தெரியாது. ஸோ ஒரு கன்வென்ஷன் என்னென்னா புது ஸ்கீம்ஸும் அனௌன்ஸ் பண்ணக்கூடாது, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வரியும் போடக்கூடாது. அப்படி இப்போ வரியெல்லாம் போடலை, இன்றைக்கி எதுவுமே வரி கிடையாது. அந்த விஷயத்தில் தெளிவாக அது மாதிரி இருந்திருக்காங்க. இந்த விஷயத்தில் வரி விலக்கு பண்ணலாமா? அந்த 5 lakhs அது பண்ணலாமா? அது அடுத்த வருஷத்துக்கான வருமானம் வரி விலக்கு 5 லட்சம் வரைக்கும் பண்ணியிருக்காங்களே, அதெல்லாம் கூட பண்ணக்கூடாது. நீங்கள் அதெல்லாம் கூட பண்ணக்கூடாது. கன்வென்ஷன் அப்படி தான் சொல்லுது. பட் ஆனால் இப்போ தான் நம்ம கன்வென்ஷனை பிரேக் பண்ணுறதெல்லாம் சகஜமாக வச்சுருக்கோம். அதுக்கு ஒரு காரணம் சொல்லுவாங்க அவங்க. அது நம்ம கன்வென்ஷனை பிரேக் பண்ணுறதா கன்வென்ஷன். ஆமாம், கன்வென்ஷனாலே பிரேக் பண்ணுறது தான். அது விதிகள் வந்து மீறப்படுவதாக தான். அதனால் வந்து அது மாதிரி இருக்கு, நம்ம அதை சொல்ல முடியாது. பட் ஏன்னா நீங்கள் கேட்டிருக்கீங்க ஒரு கேள்வி உங்கள் மீனாட்சி கிட்ட, ஏன் இத்தனை வருஷம் 4 வருஷம் ஏன் சும்மா இருந்தீங்க, இப்போ ஏன் பண்ணுறீங்கன்னா இந்த பரீட்சை வரும்போது தான் என் பையன் விழுந்து பிடிப்பான் எக்ஸாமுக்கு. அது மாதிரி தான் அது. பரீட்சையை பாஸ் பண்ணி நீங்க இன்கம் டாக்ஸ் வந்து ஏன் இப்ப ஏத்தினாங்கன்ற அது சொல்றாரு. எல்லாமே அது வந்து நீங்க இன்னொரு ஸ்கூல் ஆஃப் தாட். இல்ல, என்னோட क्वेश्चन என்ன கேட்டேனா, அவங்கள விவசாயிகள் அவ்வளவு போராடுறச்ச நீங்க பண்ணல. பட் இப்போ வந்து 3 மாசம் எலெக்ஷன் இருக்கும்போது விவசாயிகள் இப்பலாம் கண்ணல தெரியுறாங்களா உங்களுக்குன்றதை என்ன கேட்டா அதுக்கு அவர் பதில் சொல்றாரு. பரீட்சைக்கு வரும்போது தான் பசங்க நல்லா படிப்பாங்க இல்லையா? இது ஒரு ஜனநாயக நாடு சார். எப்ப பார்த்தாலும் ஏதாவது எலெக்ஷன் இருந்துட்டே தான். நீங்க மறந்துட்டீங்களோங்கறது தான் அந்த காங்கிரஸ் எப்ப இருக்கிற எலெக்ஷன் வேற, இந்த எலெக்ஷன் வேற. அப்படினாலும் நீங்க கேட்டது ஃபுல்லா லோன் வைவ் ஆஃப் தான். ஆனா பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை ஊட்ற மாதிரி அவங்களுக்கே ஆன ஒரு இலவசமா 6000 ரூபாய் இல்ல சொல்லி முடிச்சல. நீங்க கொடுத்தா மினிமம் இன்கம் கேரண்டி நீங்க கம்ப்ளீட் பண்ணுங்க பிரியா. நீங்க தான் சொன்னீங்க இலவசமே கொடுக்க மாட்டேன் 6000 ரூபாய் கொடுத்தீங்க. அது பேர் என்னன்னு எனக்கு தெரியல. அது ஏதாவது புதுசா பேர் கொடுப்பீங்களோ பாத்துட்டு. விலையில்லா திட்டம் மாதிரி ஒரு ரிலீஃப் அது. அது முடிச்சிட்டோம் பிரியா. லோன் வைவ் பண்றதும் பணம் கொடுக்கறதும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான விஷயம் தான். அதுல ஒன்றும் வித்தியாசம் இருக்கிற மாதிரி தெரியல. அவனுக்கு தன்னம்பிக்கை ஊட்டுறீங்க, அவனை ஒரு கண்ணியமா நடத்துறீங்க. நீங்க அவனை பணம் கொடுத்து பிச்சைக்காரன் ஆக்குறீங்கல்ல, அவனை பெகர் ஆக்கிட்டீங்களே நீங்க. அவனை 22 4 வருஷத்துல அவங்க எல்லாம் பெகர் ஆகல சார். 4 வருஷத்துல பெகர் ஆகல. நீங்க 40 50 வருஷம் ஆண்டு இருக்காங்க. அவங்க சொல்லி முடிச்சிரேன், நீங்க பதில் சொல்லுங்க. 4 வருஷத்துல அவங்க பெகர் ஆகல. 22 கிராப்ஸுக்கு வந்து மினிமம் சப்போர்ட் பிரைஸ் கொடுத்துருக்காங்க மோடி ஆட்சி. நான் தான் சொல்றேன். பட் தட் ஹஸ் நாட் ரீச்டு தி பாட்டம். அவன் வந்து இன்னைக்கு கடந்த 4 வருடங்களில் வந்து இறந்தவங்களோட ஃபார்மர்ஸோட எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா அதற்கு முந்தின 4 வருடங்களும் அதிகம். இல்லாட்டி மத்திய பிரதேசில் வந்து 5 பேர் ஏன் சாகலாம் ஃபார்மர்ஸு? துப்பாக்கி சூட்டில் இறந்து போனாங்களே, மான்சூர்லேயே எங்கேயோ ஒரு இடத்துல 5 பேர் இறந்து போனாங்க. ஏன்னா இன்றைக்கி ஃபார்ம் செக்டார் அந்த அளவுக்கு கிரைசிஸில் இருக்குது. நீங்கள் இன்றைக்கி வந்து நேஷனல் டெலிவிஷன்லாம் வந்து ஃபார்மரை கேட்குறான், யூபியில் கேட்குறான், எம்பியில் கேட்குறான். எல்லாருமே 6000 வந்து ஒன்றுமே இல்லை சார் எங்கள் படுற கஷ்டத்துக்கு தான் சொல்கிறாங்க. ஏன்னா ஒரு நாளைக்கு 17 ரூபாய் 6000 இட் இஸ் நத்திங். ஏன்னா அந்த அளவுக்கு அவன் வந்து பணத்தை வந்து கொட்ட வேண்டியதாக இருக்குது. நிலத்தில் எதிர்பார்க்குற ரிட்டர்ன் கிடைக்கல. கடன் மேலே கடனை வாங்கி அவன் கடனில் தான் இருக்கான் மொத்தத்தில். ஸோ அது எப்படி அந்த ஃபார்ம் செக்டார் வந்து சரி பண்ணுறதுன்னு தெரியாத வந்து எல்லாம் படிக்கிறாங்க. தீர்வு கிடையாது இல்லை சார். லோன் வேவர் தீர்வு கிடையாது. லோன் வேவரும் தீர்வு கிடையாது. அவனோட விளைபொருளுக்கு நல்ல விலை கிடைக்கணும், அவன் கையில் போய் சேரணும் பணம். ரெண்டாவது அவன் வந்து நிறையா விளைவிக்கிற சமயத்தில் அதை சேர்த்து வச்சுட்டு அது கோல்ட் வச்சுட்டு அவனுக்கு சரியான விலை கிடைக்கிற நேரத்தில் அவனுக்கு விற்கிறதுக்கு அரேஞ்ச் பண்ணணும். மிடில் மேனெல்லாம் வந்து நீங்கள் எலிமினேட் பண்ணணும். பல விஷயங்கள் இதில் இருக்குது. மார்க்கெட் வந்து எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறது ஃபார்மர்ஸு ஏற்கனவே வந்து இயற்கை இதில் வந்து நேச்சுரல் இதில் வந்து அஃபெக்ட் ஆகி பல விதங்களில் பாதிக்கப்படுறாங்க. ஆக்ட் ஆஃப் காட்ல அதிகம் பாதிக்கப்பட்டது ஃபார்மர்ஸ். அவன் தான் பாதிக்கப்படுறான். இன்றைக்கி கஜா புயலில் எவ்வளோ பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க, லட்சக்கணக்கான பேர் நான் அது சொல்ல வரல. என்னென்னா 12 கோடி ஃபார்மர்ஸுக்கு நீங்கள் 2 ஹெக்டேர் கீழே இருக்கிறவங்களுக்கு நீங்கள் 75,000 72,000 75,000 கோடி ரூபாய் கொடுக்க போகிறீங்க. பட் அது அவனோட இதை வந்து தேவைகளை வந்து நிவர்த்தி பண்ணாதது ஆக்சுவலாக வந்து. ஏன்னா இன்றைக்கி வந்து 6000ன்றது வந்து அவனுக்கு வந்து ஒன்றுமே இல்லை. அவன் வந்து ஆயிரக்கணக்கான ரூபாயை செலவழிச்சிட்டு ஒன்றும் ரிட்டர்ன்ஸ் இல்லாமல் இருக்கான் அவன் பாட்டுக்கு. அதுதான் உண்மையான விஷயம். கோஆப்ரேட்டிவ் பேங்கில் கடன் வாங்கிட்டு விவசாயிகளை கடன் வாங்கிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கான். ஆனால் இன்னும் பார்த்தீங்கன்னா அடுத்த கட்டமாக ஃபார்ம் லேபரர்ஸ், லட்சக்கணக்கான ஃபார்ம் லேபரர்ஸ் கூலிகள் நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஒன்றும் இல்லை ஆக்சுவலாக வந்து. சரி அது ஒரு பக்கம் விடுங்க. அது சிதம்பரம் அதை பற்றி தான் கேள்வி எழுப்பியிருக்காரு இல்லையா? சிதம்பரம் அதை பற்றி தான் கேள்வி எழுப்பி. லட்சக்கணக்கான ஃபார்ம் லேபரர்ஸ்க்கு நம்ம என்ன இந்த கவர்மெண்ட்டில் என்ன பண்ணியிருக்காங்க, இந்த பட்ஜெட்டில் என்ன பண்ணியிருக்காங்க, அதெல்லாம் நம்ம திருப்பி யோசித்து பார்க்க வேண்டிய நிலையில் இருக்கோம் நம்ம. அதே மாதிரி இன்னும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா எல்லாருமே இன்கம் டேக்ஸ் இது ரைஸ் பண்ண சொல்கிறாங்க. ஈவன் இந்த ஃபார்மர்ஸுக்கே இந்த 6000 ரூபாய் கொடுக்குறது வந்து எப்படி வந்திருக்குன்னா, 2 வாரத்துக்கு முன்னாடி ராகுல் காந்தி அனௌன்ஸ் பண்ணார்ல இந்த யூனிவர்சல் பேசிக் இன்கம் யூபிஐ, அதோட இதுதான். ஏன்னா அவர் முந்திட்டாரு. ஒரே யூபிஐ இது பண்ணாதீங்க, கன்ஃபியூஸ் பண்ணாதீங்க. மினிமம் கேரண்டி இது பண்றோம். அதாவது குறைந்தபட்ச ஊதியம் குறைந்தபட்ச இப்படி சொல்லலாம், அப்படி சொல்லலாம், பேர் எப்படி வேணா மாத்திக்கலாம். ஒரு இது கொடுக்குறீங்க, ஒரு சப்போர்ட் கொடுக்குறீங்க, கேரண்டி கொடுக்குறீங்க, சப்போர்ட்
ஒரு சப்போர்ட் கொடுக்குறீங்க. அதுலேருந்து தான் இவங்க இந்த இது எடுத்துட்டு இருக்காங்க லீட் அங்கே எடுத்தது. ஆமாம், டெஃபினட்டாக அது வந்து எலெக்ஷன் சமயத்தில் காங்கிரஸ் பண்ணும்பொழுது நீங்கள் சும்மா இருக்க முடியாது இல்லையா நீங்கள். ஸோ இது வந்து ஒரு பொலிட்டிக்கலாக வந்து ஒரு நான் வந்து தவறு சொல்லலை. ஏன்னா எந்த ஒரு அரசியல் கட்சியும் வந்து தேர்தல் சந்திக்கும் போது இதெல்லாம் பண்ண தான் செய்வாங்க. ஆனால் ஏன் வந்து இந்த 5 வருஷம் 5 லட்சம் இன்க்ரீஸ் பண்ணது வந்து முதல் வருஷமே பண்ணியிருக்கலாமே, 2வது வருஷம் பண்ணியிருக்கலாம், 3வது வருஷம் பண்ணியிருக்கலாம், 4வது வருஷம் பண்ணியிருக்கலாம், இப்போ பண்ணியிருக்கீங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும்பொழுது என்னென்னா இது வந்து ஒரு இதுக்கெல்லாம் ஃபண்ட்ஸ் எங்கே முதல்ல அடுத்த வருஷம் 13 லட்சம் கோடி ஜிஎஸ்டியில் நீங்கள் எதிர்பார்த்தீங்க, 1 லட்சம் கோடி வந்து பற்றாக்குறையாக இருக்க போகிறது, வசூலாகாதுன்னு அங்கேயே அவங்களோட ரிப்போர்ட்லேயே அதில் வந்துட்டு இருக்கு அதில் ஆக்சுவலாக வந்து. ஸோ இதற்கான இது இப்போ 3 கோடி ரூபாய்க்கு 3 கோடி பர்சன்ஸ் வந்து இந்த இன்கம் டேக்ஸ் ரைஸ் பண்ணதுனால பெனிஃபிட் ஆகிறாங்கன்னு சொல்கிறாங்க. கரெக்ட், ஓகே. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து அந்த இழப்பு இருக்குல்ல, அந்த இழப்பு 30,000 கோடி ரூபாய் இழப்பு, அதை எப்படி நீங்கள் மீட் அவுட் பண்ண போகிறீங்க? இந்த மாதிரி விஷயங்கள் 18,500 crores எப்படி நீங்கள் மீட் அவுட் பண்ண போகிறீங்க? ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் 75,000 கோடி, அதுக்கு இது கிட்டத்தட்ட 1 லட்சம் கோடி ரூபாய் நீங்கள் வந்து அடுத்த வருஷம் எந்த கவர்மெண்ட் வருதோ நீங்கள் அவனுக்கான ஒரு லைபிலிட்டியை தலையில் இப்போ வச்சுட்டீங்க நீங்கள். அப்படி இருக்கும்போது உங்கள் வருமானத்துக்கு என்ன வழி தேடி இருக்கீங்க நீங்கள்? திரு ராமசேஷன், இப்போ பிரியன் சொல்கிறது என்னென்னா இந்த ஸ்லாப் 5 lakhs வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணிட்டோம். ஸோ 18,500 crores கவர்மெண்ட்டுக்கு லாஸ் வருது. அது எப்படி நீங்கள் காம்பன்சேட் பண்ண போகிறீங்க? அது ப்ளஸ் 75,000 crores பார்த்தீங்கன்னா அந்த ஃபிஸ்கல் டெபிசிட் நம்ம எஃப்ஆர்பிஎம் பில்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம், ப்ரோக்ரெசிவாக ரெடியூஸ் பண்ணிட்டு வர சொல்லிட்டு இருக்கோம், எல்லா கவர்மெண்ட்டையும் சொல்லிட்டு இருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா இந்த 3.4ல் இவ்வளோ சாஃப்ட்ஸ் கொடுத்து 3.4 வச்சது பெரிய விஷயந்தான். இல்லாட்டா 3.3 வரும்னு அவரே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. எதனால் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா இந்த 2 ஃபேக்டர்னால இன்க்ரீஸ் ஆச்சு, இல்லாட்டா எஃப்ஆர்பிஎம் 3.3க்கு வந்திருப்போம் அப்படிங்கிறது. அதாவது ஃபினான்ஷியல் அந்த ஃபிஸ்கல் டெபிசிட்டை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணி 3% எடுத்துகிட்டு வரதா ஒரு அப்ரோச் எல்லா கவர்மெண்ட்டும் எடுத்துகிட்டு வந்தாங்க. ஏன்னா இந்த ஃபிஸ்கல் டெபிசிட்டை ஜாஸ்தி ஆக ஆக கவர்மெண்ட் வந்து கட்டவிழ்த்து விடப்படுகிற பண வீக்கம், இன்ஃப்ளேஷன், சோ மெனி ஃபேக்டர்ஸ் ஆர் தேர். ஸோ இந்த கட்டவிழ்த்து விட்டப்பட்டதை இதை வந்து கட்டி வைப்போம் அப்படின்னு சொல்லி பண்ணது. இது 3.4ல் வச்சுருக்கிறது பெரிய விஷயம். நம்பர்ஸ் வந்து ஐ ஹவ் கான் த்ரூ தி நம்பர்ஸ் ஃபேர்லி ஓகே அப்படின்னு தான் சொல்லுவேன். பட் இவர் சொன்னாப்புல இது ஏன் ஃபஸ்ட் இயரே வச்சுருக்கக்கூடாதுன்னா மக்களோட எதிர்பார்ப்பு என்ன இருக்கும், நீ அன்றைக்கி 5 லட்ச ரூபா கொடுத்தா இன்றைக்கி ஏன் 10 லட்ச ரூபா கொடுக்கக்கூடாதுன்னு ஒரு மைண்ட் செட் வருது. இது என்னன்னாக்க நீங்கள் ஆரம்பித்தா நானும் ஆரம்பிக்கிறேன். இப்போ எம்பியில் பார்த்தீங்கன்னாக்கா அவங்க போய் எல்லா கிராப் வெய்வர் அப்படிங்கிறாங்க. ஸோ அப்போ வந்து சார் சொன்னாப்புல உங்களால் சும்மா இருக்க முடியாது, ஏதாவது பண்ணியே ஆகணுங்கிற ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுறாங்க. இதெல்லாம் வந்து ஒரு பேட் ஃபிஸ்கல் பேலன்ஸ். இந்த மாதிரி ஒரு அப்ரோச்சே இருக்கக்கூடாது. என்ன சார் சொன்னாப்புல ஃபார்மர் தான் நமக்கு பிரெட் வின்னர், வி ஆர் predominantly agriculture-னு ஹிஸ்டரி பாடத்தை போட்டு இதே பிளாட்ஃபார்ம் டிஸ்கஸ் பண்றச்ச ஒருத்தர் சொன்னார், ஒரு எகனாமிஸ்ட், India is no more agricultural country. How far it is true? சார், அதாவது agriculture is not once upon a time we were agricultural country but not now. அப்படின்னு இல்லை சார். நீங்கள் சர்வீசஸ்க்கு ஓடி போய் கம்ப்யூட்டரைஸ் சர்வீசஸ், பிபிஓ அதெல்லாம் வச்சுக்கிட்டு இந்தியன் எக்கானமி இஸ் ட்ரிவன் 46% பை தட் அப்படின்னு சொல்லக்கூடாது. நீங்கள் பாப்புலேஷன் எதை டிபெண்டாக இருக்குது? இஸ் இட் அர்பன் பாப்புலேஷன் விச் இஸ் டிக்டேட்டிங் தி ஹோல் கண்ட்ரி? இல்லையே. நமக்கு ரூரல் பாப்புலேஷன் என்ன பண்ணுறா சார் சொன்னாப்புல, கான்ட்ராக்ட் லேபர், அக்ரிகல்ச்சர் லேபர், அக்ரிகல்ச்சரிஸ்ட், இது 3 தான் ப்ரைமரி. இவனை நீங்கள் சும்மா வைக்க சோஷியல் ஈவில்ஸ்லாம் அதிகமாகிட்டு இருக்கு, நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. இதுக்கு வந்து என்ன காரணம் அப்படின்னாக்கா, இந்த மினிமம் சப்போர்ட் ப்ரைஸுங்கிறது கரெக்டாக இன்ஜெக்ட் பண்ணி அவனுக்கு போகிறதில்ல. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ்நாட்டில் கூட ரைஸ் பேடி வாங்கிட்டு இருக்காங்க, 28% மாய்ஸ்சரோட கொடுங்க அப்படின்னாக்கா அவன் வந்து போனாக்கா 25 மேலே நான் அக்செப்ட் பண்ண மாட்டேங்கிறான். ஸோ இந்த மாதிரி ஒரு பிளாக்காக நம்ம கொண்டு வரும்பொழுது ரியலி யாருக்கு போகணுமோ அவனுக்கு போகல. மாறாக இப்போ இந்த சப்சிடி லோன் வெய்வர் சொன்னீங்க, அது ஒரு பேட் டிசிப்ளின் ஆகிடுது. இப்போ என்ன சொல்கிறான் இண்டஸ்ட்ரியலிஸ்ட், அக்ரிகல்ச்சருக்கு கொண்டு வெய்வர் கொடுத்தா எனக்கு ஏன் கொடுக்க மாட்டேங்கிறேன், எஸ்எம்இ செக்டர், அதுக்கு பதிலாக நீ 6,000 ரூபா அவனுக்கு ரெஸ்ட்ரிக்டடாக கொடுக்குறான். ஐ எம் ஹாப்பி அபவுட் இட். ஏன்னா இவ்வளோ வரையறுக்கப்பட்ட அமௌண்ட்டு கரெக்டாக போகுது அவனோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு. இவ்வளோ தான் நான் கொடுக்குறேன் அப்படின்னு நீங்கள் ஒரு வரையறுத்துட்டீங்க. இது வந்து ஒரு நல்ல மூவாக தான் நான் பார்க்குறேன். ஓகே. திரு அமெரிக்க நாராயணன், இந்த என்பிஐ பொறுத்த வரைக்கும் நான் பெர்ஃபார்மிங் அசஸ் பொறுத்த வரைக்கும் நாங்கள் பெரிய அளவுக்கு ரெக்கவர் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற அவங்களுடைய பட்ஜெட்டில் சொல்லியிருக்காரு பியூஷ் கோயல். அதுக்கும் வரேன், மறுபடியும் எப்படி ஜும்லான்னு சொல்கிறேன், இவரே கூட மயங்கிய ஜும்லா, பொருளாதார நிபுணனே சொல்கிறேன். ஃபிஸ்கல் டெஃபிசிட்டை பற்றி பேசினார், 3.5% பேசினார். கண்ட்ரோலர் ஆடிட்டர் ஜெனரல் சிஏஜி அவர் என்ன சொல்லியிருக்கார் தெரியுமா? இவங்க வந்தப்புறம்
ஆஃப் த புக்குன்னு இது கணக்காக இருக்கார்ல, இந்த ஆஃப் த புக் ஃபைனான்சிங்னு உண்டு. கம்பெனிலாம் என்ன பண்ணுவாங்க, லீஸுக்கு போயிடுவாங்க பாரோ பண்ணாமல். அதே போல் இவங்க அரசாங்கம் வாங்காமல் இவங்க என்ன பண்ணுறாங்க, ரயில்வே கார்பரேஷன் அப்படின்னு போட்டு அவங்கள பணம் வாங்க சொல்கிறாங்க. எனர்ஜி கார்பரேஷன் போட்டு ஆஃப் த பேலன்ஸை பணம் வாங்குறாங்க. இவர் என்ன சொல்லியிருக்காரு, கண்ட்ரோலர் ஆடிட்டர் ஜெனரல் இன் ஃபிஸ்கல் ரெஸ்பான்சிபிலிட்டி பட்ஜெட் மேனேஜ்மெண்ட் Act compliance report, the Controller and Auditor General of India said the Narendra Modi-led government underestimated the total liability by 5% and the revenue deficit by 50,000 crores. யாரை ஏமாத்துறாங்க பாருங்க, எங்க பொருளாதார நிபுணர் கூட இதை கவனிக்கல பாருங்க. இல்லங்க, நான் கவனிக்காமலாம் இல்ல. நீங்க எப்படி நீங்க என்ன கவனிக்கல நீங்க சொல்ல இத கொண்டு வந்திருக்கணும்ல சார். நீங்க வந்து ஒரு பர்టిక్యులர் ஃபேக்ட் வந்து எடுத்து வச்சிருக்கீங்க. இந்த ஃபிஸ்கல் நீங்க வந்து இல்ல நீங்க வந்து பொருளாதார நிபுணர் ஏன்னா மக்களை எப்படி ஏமாத்துறாங்கன்னு சொல்றீங்க. ஒரு குற்றச்சாட்டு நீங்க ஒண்டி என்ன ஏமாத்தாம இருக்கீங்களா? நான் நியூட்ரலா பேசிட்டு இருக்கேன். நான் நியூட்ரலா பேசிட்டு இருக்கேன். ஏமாத்துறமா இல்ல நீங்க வந்து அந்த மாதிரி ஸ்டூடண்ட் சொல்லாதீங்க. நான் இல்ல என்னன்னா என்ன சொல்றேன்னாங்க, so many things are happening. சொல்லலாமே மிஸ்டர் ராமசேஷன். இல்ல he is an expert. being an expert நீங்க ஏமாந்துட்டீங்கங்கறாங்க. மறைச்சிடுறாங்க மக்கள். இப்ப பிபிபி எதுக்கு நீங்க தொடங்குனீங்க? இல்ல நான் சொன்னது தவறா? நீங்க சொன்னது ஏன் பிபிபி ன்னு எதுக்கு தொடங்குனீங்க? நீங்க எதுக்கு பிபிபி தொடங்குனீங்க? ஆஃப் பேலன்ஸ் ஷீட் தானே ஆரம்பிச்சீங்க. இது நானா தொடங்கி வச்சேன். அது இல்லங்க, I am not biased towards any government. நான் ப்ரொடெஸ்ட் பண்றேன். நீங்க அதாவது நீங்க என்ன புரிஞ்சுக்கணும், எல்லா கவர்மெண்ட்டும் தொடர்ந்து இந்த தவறுதல்களை நடத்திட்டு இருக்கு. பிஜேபி is not an exception. Not an exception. அதுதான் இப்ப அவங்க பொய் சொல்றாங்க. அதெல்லாம் வந்து இட்ஸ் a political factor. நான் என்ன சொல்றேன், நீ நியூட்ரலிட்டி பாக்குறியா? ஏன் பிபிபி இன்ட்ரோடியூஸ் பண்ண? உனக்கு பேலன்ஸ் ஷீட்ல உன்னால ஃபண்ட் பண்ண முடியலன்னு தானே நீ வெளில போன. அதாவது சார், இப்ப ரோடுக்கு கட்டமைப்பு உறுதி பண்ண முடியல பணம். அப்ப என்ன சொன்னீங்க, பிரைவேட் பப்ளிக் பார்ட்னர்ஷிப்னு ஒரு பெரிய காயின் போட்டீங்க. அப்ப ஏன் அந்த ஏமாத்து வேலையை தொடங்குனீங்க? ஏன்னா உங்களால ஃபண்ட் பண்ண முடியல, பிரைவேட்டா கொண்டு வரோம் அப்படிங்கிறீங்க. பிரைவேட்டா கொண்டு வந்த பிறகு ஆஃப் பேலன்ஸ் ஷீட் தானே அங்க நடந்தது. இது தொடர்ச்சியா நடந்தது. ஆரம்பிச்சு வச்சது முந்தைய காங்கிரஸ் அரசாங்கம். அதான் சார், நான் அத காங்கிரஸ் பிஜேபி நான் சொல்லல. முந்தைய அரசாங்கமும் செய்திருக்கிறது, எல்லாரும் செஞ்சிருக்காங்க. இது வந்து அப்ப அப்படிதான் பார்க்கணும். அந்த அவர் சார் C&AG வந்து ஒரு ஃபைனல் பாராமீட்டர் கிடையாது சார். அவங்க சொல்றாங்க ஆட்சியை பண்ணி 1,86,000 கோடி அவரோட வியூ பாயிண்ட் அவங்க 2G ஸ்கேம்ல சொன்ன நம்பரை ஒத்துட்டாங்களா? சொன்னாங்க 2G ஸ்கேம்ல ஒரு ஃபிகர் சொன்னாங்க 1,76,000 கோடி அது ஒத்துட்டாங்களா? அப்ப அன்னைக்கு C&AG வந்து தப்புன்னு சொன்னாங்க. இவங்களே சொன்னாங்க. கோட் பண்றேன். இன்னைக்கு நான் சொல்றேன் காங்கிரஸ் அப்ப சொல்றச்சே 176 தப்புன்னு தானே சொன்னாங்க. CAG is not the ultimate authority சொன்னாங்க. இப்ப சொல்றேன் தப்புனா மக்கள் அப்ப அது கொஞ்சம் மேட்டர் ஆஃப் கன்வீனியன்ஸ் சார். இல்ல இத வந்து தொடர்ந்து பேசுவோம். திரும்பி வரேன். ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு விவாத களம் மீண்டும் தொடரும். சிபி காட்டன் வழங்கும் விவாத களம் நிகழ்ச்சிக்கு உங்களை மீண்டும் வரவேற்கிறேன். திரு நாராயணன், பியூஷ் கோயல் என்ன சொல்லியிருக்கிறார்? என்பிஏ பத்தி கேட்டீங்க, முடிச்சிருங்க. 2 more questions to you. சொல்லுங்க. சோ பொருளாதாரத்துல உலக அளவுல வந்து 6வது இடத்துக்கு இந்தியா நான் முன்னேற்றி வந்திருக்கோன்றாரு. பிளஸ் 3.3 லட்சம் போலி நிறுவனங்கள் கண்டறியப்பட்டு நீக்கப்பட்டிருக்குன்றாங்க. இதெல்லாம் நீங்க பாராட்ட வேண்டாமா? இதெல்லாம் அதாவது கம் டு தி பாயிண்ட் ஆஃப் என்பிஏ. ஃபர்ஸ்ட் இதுல பாராட்டப்பட வேண்டிய விஷயம் ஒண்ணுமே இல்லைன்னு நான் சொல்லல. ஒண்ணுமே பாராட்டலையே நீங்க. அதாவது பாராட்டுறதுக்கு தான் பெருசா பெய்டு இது ஆள்கள் வந்து பெய்டு பிரஸ் எல்லாம் வந்து அங்க இருக்கு. அது அவங்க வேலையை அவங்க செய்யட்டும். நான் வந்து உண்மையான வேலை, என்னுடைய வேலை என்னன்னா இந்த இதுல இருக்க பிஜேபி பாராட்டுறவங்க எல்லாமே பெய்டு பிரஸ் எல்லாரும் சொல்ல. நான் என்னைக்கு வந்து உண்மையை மட்டுமே பேசுறேன். கேள்வியை பொறுத்த வரைக்கும் ராமசேஷன் சொன்னாரு, கன்வீனியன்ட்டா CAG பத்தி நீங்க சொல்றீங்க. CAG 170 சொல்றச்சே நீங்க தப்புன்னு சொன்னீங்க. தப்புன்னு சொன்னா இப்பயும் சொல்றேன். அதுக்கான ப்ரூஃப் என்ன சொல்ல முடியும்? பப்ளிக் பார்ட்னர்ஷிப் பொறுத்த வரைக்கும் யார் கொண்டு வந்தது அது? இந்த அதாவது CAG பத்தி சொன்னாங்க, கோர்ட்டுக்கு போய் இல்லன்னு வந்துச்சு. கன்வீனியன்ட்டா உங்களுக்கு ஏத்த மாதிரி பேசப்படாதுன்னு நான் எங்களுக்கு என்னுடைய வேலை ரொம்ப தெளிவா புரியுங்க. சொல்லுங்க. நான் வந்து என்னுடைய பார்ட்டி ஒரு அட்வொகேட் மாதிரி. எஸ். குற்றவாளி கூண்டுல
ஆளும் கட்சி இருக்குது. அட்வொகேட் எப்பவுமே கிளையன்ட் தப்பே பண்ணாலும் நியாயம் படுத்துறவங்க தான் இல்ல, அட்வொகேட். நான் நீங்க நல்லா ஜட்ஜா இருந்து சொன்னீங்கன்னா I'll be WRT. ஜட்ஜ் வேலை, accept that you are an advocate. ஜட்ஜ் நீங்களோ நானோ இல்ல, மக்கள் தான் Yes, let the தேர்தல் people- நேரத்துல let the சொல்லுவாங்க. people to decide. என்னுடைய வேலை Yes. ஒரு குற்றவாளி கூண்டுல இருக்க இந்த அரசு எப்படி மக்களை ஏமாத்தி இருக்காங்க, எப்படி பொய் சொல்றாங்க. இது நீங்க அப்ப சொல்றது இல்ல இல்ல குற்றவாளி இந்த கூண்டுன்றது குற்றவாளி சரியான கூண்டுல வார்த்தையா இருக்குச்சே, அந்த குற்றவாளி பண்ணலன்னா நீ அதை மாத்தணும்னா உன்னை கொண்டு வந்தாங்கன்னு மக்கள் கேள்வி கேட்டுட்டு இருக்காங்கல்ல. அதுதான் இப்போ சரி, coming to the NPA. இதுக்கு வருவோம். இவங்க சொன்னாங்க இந்த ஜும்லா அரசு என்ன சொன்னாங்க, இந்த என்பிஏ குறைச்சிட்டேன்னு. என்பிஏ இவங்க ஆளுறதுக்கு வரைச்சே about 5.3 lakhs crores. Okay. இன்னைக்கு 10.3 lakhs crores. எப்படி குறைச்சேன்னு யாரை ஏமாத்துறீங்க? அதை விடுங்க. ரகுராம் ராஜன் அவர் எங்கள் கட்சியை சேர்ந்தவர் இல்லை, உலகத்திலேயே போற்றப்படுகிற, என்ன உலகத்தில் தப்பு நடக்க போகுதுன்னு முதல்ல சொன்னதால்தான் எல்லாரும் இருந்தாங்க இந்த 2009. அவர் என்ன சொல்றாரு, இந்த முத்ரான்றாங்களே, இந்த முத்ரா தான் அடுத்த பெரிய பேங்க் கிரைசிஸை கொண்டு வரப்போகுது அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. எல்லாருக்கும் ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸுக்கு கொண்டு வரக்கூடிய கடன் திட்டம் ரொம்ப இதுவா சொல்றாங்க. அது வந்து அடுத்த பேங்கிங் கிரைசிஸுக்கு காத்துட்டு இருக்குன்னு இன்றைக்கு சொல்லியிருக்காரு. ஸோ இதில் வந்து மொத்தத்தில் இந்த அரசு என்ன செய்யுதுன்னா ஜும்லாவே சொல்லி மறுபடியும் அவங்க சொல்ற ஸ்டட்டிஸ்டிக்ஸ் பூரா இது இல்லை. இவங்க ஜிடிபியை பற்றி பேசினாங்க. கடந்த 5 ஆண்டுகள் 2009 2015 எங்களுடைய ஜிடிபி 8.6%, இவங்களுடைய ஜிடிபி 6.6. எங்க இருக்கு வளர்ச்சி? வளர்ச்சி இருந்தா தானே வேலை. இப்போ அமெரிக்க நாராயண குற்றச்சாட்டு மிக நீண்ட பட்டியல் அவரோடது. அதெல்லாம் வந்து ஏதாவது ஒரு அதுல வந்து ஒரு உண்மை இருக்கு அப்படின்னா நம்ம அதுக்கெல்லாம் பதில் சொல்லலாம். உண்மை இல்லைன்னு சொல்லுங்க. நான் சொன்ன ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல நான் ஒத்துக்கிறேன், இப்பயே மாத்திடுறேன். அவங்க வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் ஏதாவது எதிர்க்கணும். மக்கள் எல்லாம் முழுவதுமா புரிஞ்சுக்கிட்டாங்க. எந்த திட்டமே வந்து பாத்தீங்கன்னா மக்களுடைய உண்மையான ஒரு சூழ்நிலையில அவங்கள வளர்த்து எடுக்கணும்ன்ற மாதிரி தான் இருக்கு. எதுவுமே வந்து அம்பக்கா வந்து இப்போ ஒன்றும் இல்லை. இவங்க வந்து மினிமம் இன்கம் கேரண்டி ஸ்கீம் பத்தி சொன்னார் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி. அவங்க அடுத்து வரக்கூடிய ஒரு புது சிஸ்டமை யோசிக்கிறதுக்கு பதிலாக இவங்களே கொண்டு வந்தது தான் மன்ரேகா சிஸ்டம். அந்த மன்ரேகாவில் வந்து எவ்வளோ பணம் வந்து இது வரைக்கும் கொடுத்துருக்குறோம், அதுக்கான நேஷ்னல் அசெட் எவ்வளோ கிரியேட் ஆகிருக்கு, அதை மட்டும் சிஸ்டம் அந்த திட்டத்தை அவங்க கொண்டு வந்தாங்க. அதுக்கு உண்டான பட்ஜெட்டில் அலாட் பண்ணதெல்லாம் அவங்களும் அலாட் பண்ணியிருக்காங்க. பிஜேபி வந்ததுக்கப்புறமும் அதை ஒன்றும் சொல்லலை. மக்களுக்கான நல்ல திட்டம்னா அது இருந்துட்டு போகட்டும்னு பிஜேபியுமே வந்து 2016-17 48,000 கோடி அதுக்கெல்லாமும் அலாட் பண்ணியிருக்கு. ஆனால் அது வந்து எல்லா ஸ்டேட்லேயும் பர்ஃபார்மன்ஸ் ரிப்போர்ட் மன்ரேகா அதை எடுத்து பாருங்க. நேஷனல் அசெட் எவ்வளோ கிரியேட் ஆயிருக்கு, நம்ம எவ்வளோ செலவு பண்ணியிருக்கிறோம், நமக்கு அதனால வந்து நேஷனல் அசெட் அதுல என்ன கிரியேட் ஆயிருக்கு. சொல்லுங்க சார், இப்போ பேசுறோம். அவங்க சரியா புரிஞ்சிக்கல. மன்ரேகா வந்து அதனுடைய நோக்கம் வந்து அடித்தட்டு மக்களுக்கு, கிராம மக்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுது. அதனுடன் சேர்ந்து அசெட் கிரியேட் பண்றது. அசெட் கிரியேட் பண்றது நான் என்ன இது வந்து ஒரு சோஷியல் செக்யூரிட்டி சிஸ்டம். அடித்தட்டு மக்களுக்கு வலைய பின்னுது. அப்புறம் இன்னொன்னு சொன்னாங்க, அதே செஞ்சுட்டு ஏன் இப்போ இதை மினிமம் இதை கொண்டு வரீங்கன்னு சொன்னாங்க. உத்தரவாதம் ஏன்னா அது வந்து ரூரல் லேபர் மட்டும் இதுவாது. அர்பன் வந்து இந்தியால 51% அர்பன் இருக்காங்க. அர்பன் போய் அட்வர்ட் பண்றதுக்கு ஸ்கீம் கொண்டு வரோம். டூர் வாரினாங்க, ரூரல் லேபரை வச்சு டூர் வர்றாங்க. பல வேலைகள், ஊரக வேலை வாய்ப்பு எல்லாமே வந்து கொடுத்துருக்குறாங்க. அதை வந்து அந்த ஊரக வேலை வாய்ப்பு இவ்வளோ பேருக்கு கொடுத்துருக்குறோம், இவ்வளோ அதுக்காக பணம் கொடுத்துருக்குறோன்ற மாதிரி. அதனால என்ன பயனாச்சு? ஏதாவது நிலத்தடி நீர் வந்து இம்ப்ரூவ் ஆயிருக்கா? கிராமத்துடைய வாழ்க்கை தரம் உயர்ந்தது. கிராமத்தினுடைய வாழ்க்கை தரம் உயர்ந்தது. அர்பன் முதல் முதலாக இந்தியா இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம் கிராமத்தின் வளர்ச்சி நகரத்தின் வளர்ச்சியை விட அதிகமா இருந்தது. அந்த விஷயத்துல ஒரு நான் சீசனல் அக்ரிகல்ச்சர் சீசன் இல்லாத பொழுது அவங்களுக்கு பெரிய அளவில் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கறது மன்ரேகா தான். அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. ஏன்னா இந்த ஃபார்ம் லேபர் கிரைசிஸை தீர்க்கிறதுக்கு வந்து இந்த வருஷம் வந்து 18-19 42,000 கோடியா இருந்த மன்ரேகாவோட அலாட்மெண்ட்டை இதே பிஜேபி கவர்மெண்ட் 55,000 ஆக்கினாங்க. இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. அடுத்த வருஷத்துக்கு 60,000 ஆக்கியிருக்காங்க. அதோட அசெட் மேனேஜ்மெண்ட் வந்து இன்னும் எக்ஸாக்டா வந்து அது ஆடிட்டிங்குள்ள வரல சார். இன்னும் ஆக்சுவலா அது வந்து இவங்க சொல்றதெல்லாம் ஒரு ப்ராபபிள் ஃபிகர் தான் சொல்றாங்க. அசெட் மேனேஜ்மெண்ட் வந்து இந்த எக்ஸாக்ட் கணக்கு வரல. சிஏஜி ஒரு நோட்ல சொல்லியிருக்காரு, அசெட் மேனேஜ்மெண்ட் இஸ் வெரி டிஃபிகல்ட் ஒன் இன் மன்ரேகான்னு சொல்லியிருக்காரு. அதனுடைய நோக்கம் அது இல்ல. நோக்கம் அது இல்ல. அவன வந்து எம்ப்ளாய்மென்ட் அவனுக்கு கொடுக்கணும். ஃபார்மல் லேபருக்கு அசெட் கிரியேஷன் பார்க்க கூடாது. நாட் இம்பார்ட்டன்ட். அசெட் கிரியேஷன் பார்க்க கூடாது இல்ல. நான் எந்த ஆங்கிள் அசெட் கிரியேஷன் சொன்னேன்னா, ஒரு திட்டம் வந்து எதுக்காக கொண்டு வந்திருக்கோம், அங்க ஊரகத்துல வேலை வாய்ப்புக்காக மக்களுக்கு கொடுக்கணும். அவங்களுக்கு வந்து இதனால வந்து ஒரு வருமானம் கிடைக்கட்டும். அவங்களுக்கு வருமானம் கிடைக்குதுன்னா அவங்க பண்ணக்கூடிய வேலையில வந்து ஒரு பிரயோஜனம் இருக்கணும் இல்லையா, நாட்டுக்கு ஒரு அவுட்கம் இருக்கணும்ல. அது இல்லையே. அப்போ அந்த
அந்த திட்டத்தை செம்மைப்படுத்தலாம்ல. அதோட ப்ராசஸிங் வந்து மேற்பார்வையிடுறதுக்காகவும் அதை வந்து அக்கௌண்டபிலிட்டி கொண்டு வரதுனாலும் அதனாலும் நாட்டுக்கு நன்மை அடையுதான்னு அதை பார்க்காம 6000 ரூபாய் கொடுக்கலாம் மேடம் விவசாயிகளுக்கு. அதுல என்ன அசெட் கிரியேட் ஆகும்? அதுல அசெட் கிரியேட் ஆகும் சார். அவனுக்கு அது வந்து அவனுக்கு வந்து ரிலாக்ஸேஷன் அமௌண்ட். சேம் பிரின்சிபல் அப்ளிகபிள் டு தேர் ஆல்சோ. அதனுடைய நோக்கமே அது கிடையாது. அது ஊரக வேலை வாய்ப்பு திட்டம் தானே. வேலை வாய்ப்பு அவுட்கம் இருக்கணும். ஆமா, வேலை செஞ்சா பின்ன ஒருத்தன் வந்து மண்ணு தோண்ட சொல்றீங்க, திருப்பி சும்மாவே மூட சொன்னா அதுல என்ன இருக்கு? அப்ப தோன்றதுக்கு ஒரு காசு, மூடுறதுக்கு ஒரு காசு. ஆனா அங்க பிரயோஜனமே இல்லைன்னா எதுக்கு? இதே மாதிரி இதே மினிமம் இன்கம் கேரண்டி ஸ்கீம் அப்படின்றது வந்து அது எப்படி வந்து யூனிவர்சல் இன்கம், பேசிக் இன்கம் அப்படின்றதுல வந்து அது வந்து டெஸ்டிங் எக்ஸ்பெரிமெண்டல் ஸ்டேட்டஸ்ல தான் இருக்கு. வெளிநாட்டுல கூட என்ன பண்றாங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஜனத்தொகைக்கு மட்டும் அப்படி ஒரு சிஸ்டம் சாம்பிளிங் தான் பண்ணிட்டு இருக்காங்க. இவருக்கு ரொம்ப அவசரம். எதை பத்தியுமே ஆமா, அது எப்படி பண்ண முடியும்? நீங்க ஆல்ரெடி மேடம் நீங்க ஒண்ணு மறந்துட்டீங்க. 2017ல எகனாமிக் சர்வேல இதே ஜெயிட்லி என்ன சொன்னாருன்னா கான்செப்ட் வைஸ் இது நல்ல ஸ்கீம் சொல்லியிருக்காரு. அது மட்டும் நீங்க இல்ல, பாருங்க நல்ல ஸ்கீம் தான் சார். நீங்க ராகுல் காந்தி சொன்னத குறை சொல்லாதீங்க. நீங்களே நல்ல ஸ்கீம் சொல்லிருக்கீங்க. இல்ல அவங்க சொல்றதுக்கும் நாங்க செஞ்சதுக்கும் ஒன்று. யூனிவர்சல் பேசிக்ன்றது அவங்க எல்லாரும், அதாவது அவனுடைய இன்கம் என்ன அடித்தட்டு மக்களுக்குன்னு அதுல கிடையாது. எந்த இன்கமா இருந்தாலும் யூனிவர்சல் பேசிக் இல்ல. அவங்க சொன்னதுல அது நாங்க என்ன சொல்றோம், ஏழைகளுக்கு வறியவர்களுக்கு மட்டுமே இதை செய்ய போறோம். அதுதான் பெரிய வித்தியாசம். இந்த அரசு முன்ன சொன்னதுக்கும் எங்களுடைய தலைவர் இப்போது சொல்வதற்கும் மினிமம் இன்கம் கேரண்டிக்கும் இருக்க வித்தியாசம். யூனிவர்சல் பேசிக் இன்கம்ன்றது இந்தியாவில் உள்ள அனைவருக்கும் எந்த இன்கம் இருந்தாலும் அதை நாங்கள் செய்யலை. மினிமம், அதாவது இந்த அடித்தட்டு மக்களுக்கு மட்டுமே மினிமம் இன்கம் கேரண்டியை நாங்கள் கொண்டு வரோம். அது ஒரு பெரிய வித்தியாசம், நம்ம புரிஞ்சுக்கணும். ரெண்டாவது அவர் சொன்ன மாதிரி இதை டெஸ்ட்ல கொடுக்கச்சு அந்த பணத்தை கொடுத்த பணம் வேஸ்டா போல. இந்த மத்திய பிரதேசத்துல ஒரு 40 கிராமங்கள்லையும் ரெண்டு எஸ்டி கிராமத்துலையும் இதை பண்ணுச்சு. அவங்க அந்த பணத்தை அந்த குடும்பத்துடைய வளர்ச்சிக்காகவும் படிப்பதற்காகவும் தான் பயன்படுத்துறாங்கன்னு இல்ல ப்ரூஃப். எக்ஸெப்ஷன்ஸ் மட்டும் தானே சார். இந்த அரசு செய்த சாம்பிளிங்லயே இது நல்லதுன்னு ப்ரூவ் ஆயிருக்கு. நாங்க அடித்தட்டு மக்களுக்கு இதை எடுத்துட்டு போறோம். பெரிய வெற்றியை நாட்டில் தரும். போன முறை நம்ம மகாத்மா காந்தி ஊரக திட்டத்தில் தான் கிராமங்கள் வளர்ச்சி அடைந்து நகரத்தை விட கிராமங்கள் அதிக அளவில் வளர்ந்தது. அந்த மகாத்மா ஊரக வேலை எடுத்துறதால விவசாயம் கொஞ்சம் நலிஞ்சதாக ஒரு குற்றச்சாட்டு இருக்கு இல்லையா? அதை எப்படி பாக்குறீங்க? விவசாயம் நலியல, வேலைக்கு ஆள் கிடைக்கல. ஆமா, அது உண்மைதானே? உண்மைதான். அது அதாவது வேலைக்கு ஆள் கிடைக்கலன்றல இந்த சைடுல வந்து சார் என்னுடைய கேள்வி, நீங்க சொன்னாலும் சரி, திரு ராமசேஷன் சொன்னாலுமே சரி, ஒரு பக்கம் இந்த மகாத்மா காந்தி திட்டத்தினால தினந்தோறும் ஆண்டுக்கு 100 பேர் அந்த வேலை கொடுக்குறோம். பட் அதனுடைய நோக்கம் என்ன ஆயிடுதுன்னா விவசாயம் வந்து கூலிக்கு ஆள் கிடைக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்றச்ச விவசாயம் அடிபட்டு போகுது. இது எந்த வகையில் இது நியாயப்படுத்த முடியும்? எந்த கவர்மெண்ட் வந்தாலுமே கேட்குற பொதுவான கேள்வி. இல்லை சார், ஆக்சுவலாக நான் சீசனில் தான் சார் மோஸ்ட்லி எம்ப்ளாய் பண்ணுறாங்க. அக்ரிகல்ச்சர் சீசனில் வந்து அவங்க அங்கே வேலை செய்வாங்க. நான் சீசனில் வேலை இல்லாத கிரவுண்ட் ரியாலிட்டி அது மாதிரி இல்லையே. இல்லை, கிரவுண்ட் ரியாலிட்டி அப்படி தான் இருக்குது. நீங்கள் கிராமங்களை போய் பாருங்க, அக்ரிகல்ச்சர் வென் இட் இஸ் நாட் தேர் அவங்க அதில் எம்ப்ளாய் பண்ணுவாங்க, அவ்வளோதான். அதுக்காக மெயினாக அதை கொண்டாந்து விஷயமே இல்லாதப்ப இப்போ ஃபிஷர்மேன் கூட எப்படி நம்ம 45 நாள் அலவன்ஸ் தரோம் நம்ம ஆஃப் சீசனில், கடலுக்கு அதே மாதிரியான ஒரு விஷயம் தான் அது. கடலுக்கு போகாத நல்ல விஷயம் நடந்திருக்கு சார். இப்போ பிஜேபி இந்த விஷயத்தில் நல்ல ஒன்று பண்ணிருக்காங்க. ஃபிஷரிஸ்க்கு ஒரு தனி டிபார்ட்மெண்ட், ஒரு லாங் ஸ்டாண்டிங் டிமாண்ட் அது. ஏன்னா நம்ம ஸ்ரீலங்கன் ஆர்மியினால நம்ம ஃபிஷர்மேன்லாம் தாக்கப்படும் போது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கவனிக்க தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் அது பெனிஃபிஷியர் டெஃபினட்டா இது ஃபிஷரிஸ் கோஸ்டல் இருக்க எல்லா ஸ்டேட்ஸ்ல 2014 எலெக்ஷன்ல வந்து ஜெயலலிதாவோட ஒரு ப்ராமிஸ் வந்து என்னன்னா வந்து நான் எனக்கு முடிவெடுக்கிற அதிகாரம் தான் தனி ஃபிஷரிஸ் டிபார்ட்மெண்ட் கொண்டு வருவேன் சென்ட்ரல்ல. எங்க தலைவர் அதை அட்லீஸ்ட் நான் கொண்டு வருவோம்னு சொல்லிருந்தோம். இல்ல இது பாத்தீங்கன்னா நல்ல விஷயம். சோ ஜெயலலிதாவுடைய கனவு இந்த பட்ஜெட்ல நிறைவேறிருக்கு. இந்த ஒரு விஷயத்துல நிறைவேறிருக்கு. இந்த ஒரு விஷயத்துல ஆனா ஜிஎஸ்டி விஷயத்துல நிறைவேறல. அது இந்த ஃபிஷரிஸ் டிபார்ட்மென்ட்க்கு ஒரு 2% கொடுத்திருக்காங்க. ஃபிஷர்மேன் who are taking interest subventionக்கு அவங்களுக்கும் அப்ளிகபிள்னு சொல்லிருக்காங்க. ஆமா, கரெக்ட். அது ஒரு திட்ட வளர்ச்சி தான். அது நீங்க இவர் சொன்னதனால அந்த கனெக்டட் பாயிண்டா நான் சொல்றேன். பட் இந்த எமன்ரேகாவாக இருக்கட்டும், இந்த வேலைவாய்ப்பு திட்டமாக இருக்கட்டும், ஒரு சோஷியல் இது இப்போ வேலை இல்லைங்கும் போது அக்ரிகல்ச்சர் செய்யலைங்கும் போது அவனுக்கு கொடுக்கும்போது நீங்கள் வாய்க்காலையோ இல்லை குளத்தையோ வெட்டி, அந்த காலத்தில் ராஜா எதுக்கு சார் இந்த மாதிரி பணம் கொடுத்தான்? குளத்தை வெட்டி இதை அக்ரிகல்ச்சருக்கு சேவ் பண்ணி டெவலப்மெண்ட் பண்ணி அந்த விஷன் இல்லை.
இப்போ எம்என் ரேகால வந்து பணம் வாங்கிட்டு பேசாம உட்காருவோம், அதுல உள்ள ஏஜென்ட் இருந்தாங்க, அதை அவாய்ட் பண்ணி இம்ப்ளிமெண்டேஷன்ல இருக்கிற ப்ராப்ளம் சார். இம்ப்ளிமெண்டேஷன்ல ப்ராப்ளம். நோக்கம் வந்து நல்ல நோக்கம். கரெக்ட், நோக்கம் நல்ல இம்ப்ளிமெண்டேஷன்ல நோக்கம். ப்ராப்ளம் இல்ல நான் சொல்ல. பட் அதுக்கு வந்து மெஷரபிளா கொண்டு வாங்கங்கற. அக்கவுண்டபிலிட்டி இல்ல. மெஷரபிள் ரிசல்ட்ஸா கொண்டு வாங்க. அதெல்லாம் பண்ணலாம் இல்லையா? அதெல்லாம் விட்டு மக்களை வந்து நீங்க கேஷா டிஸ்பர்ஸ் பண்ணா லோக்கல்ல பஞ்சாயத்து பிரசிடென்ட் பணம் வாங்கலாம், கமிஷன் வாங்கலாம். இப்போ நீங்க அக்கவுண்ட்ல கிரெடிட் பண்றீங்க, அக்கவுண்ட்ல கிரெடிட் பண்ண பிறகு அடுத்த தடவை வேலை கொடுக்கணும்னா அந்த கமிஷனை கேஷா முன்னாடி கொடுத்தா தான் வேலையை கொடுக்கலாம் பஞ்சாயத்து பிரசிடென்ட். இன்னைக்கு மகாத்மா காந்தி ஒரு வேலையை நீங்க பேங்க்ல கிரெடிட் ஆனா கூட அடுத்த தடவை எனக்கு வேலை வேணும்னா துட்டு கொடுக்கணும் 10% நான் அவனுக்கு. அப்பதான் பஞ்சாயத்து பிரசிடென்ட் கொடுத்தா தான் என்ன எம்ப்ளாய் பண்ணுவோம் அடுத்தது. இல்லாட்டி பண்ண மாட்டான் அவன். அப்ப ஸ்கீம் நல்ல ஸ்கீமா இருந்தா நல்ல ஸ்கீம். லோக்கல்ல ஊழல்னா ஊழல் நம்பர் 1 ஊழல் பஞ்சாயத்து ஆளுங்க பண்றது எல்லாம். அதுதான் அதிகபட்ச ஊழல் கூட பண்றான். பிடிஓ பண்றாரு, இப்போ லோக்கல் பாடியில அதனால பிடிஓ பண்றாரு, பஞ்சாயத்து கிளர்க் பண்றாரு. நேற்று முன்தினம் பஞ்சாயத்து கிளர்க்லாம் வந்து லாக்ஸ் சம்பாதிக்கிறாங்க, இதுல லாக்ஸ் சம்பாதிக்கிறாங்க. நேற்று முன்தினம் பேப்பர் செய்தி இது வந்து மத்திய அரசால் செயல்படுகின்ற திட்டம் மகாத்மா காந்தி ஒரு 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம். ஒன்று தமிழகத்தில் போய் கிராமங்களில் கேளுங்க, பணம் வந்துச்சான்னு வரல. ரெண்டாவது இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, மாநில அரசே நீங்கள் கொடுத்துருங்க, நான் அப்புறம் ஏன்னா இவங்ககிட்ட ஏற்கனவே கஜானா திவால் ஆயிடுச்சு. நேற்று நான் எடுத்துக்காட்ட முடியும், நேற்று முந்தைய சொல்கிறாங்க இந்த மத்திய அரசு சொல்கிறது மாநில அரசாங்கம் நீங்கள் பணம் கொடுங்க நான் அப்புறம் கொடுக்குறேன்னு. மத்திய அரசுகிட்ட ஏற்கனவே பணம் இல்லை, பூசா திட்டங்கள் அறிவிச்சிருக்காங்க. இதுதான் உண்மை. தொடர்ந்து பேசுவோம். ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு விவாத களம் மீண்டும் தொடரும். சிபி காட்டன் வழங்கும் விவாத களம் நிகழ்ச்சிக்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறேன். பாரதிய ஜனதா சார்பாக உங்களுடைய இறுதி வாதமாக இந்த பட்ஜெட் எந்த விதமான தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று நினைக்கிறீர்கள்? இந்த பட்ஜெட் வந்து தேர்தல் வெற்றிக்கு எந்த அளவுக்கு உதவும், ஒன்று மக்களுடைய வாழ்வாதாரத்தை எந்த அளவுக்கு உயர்த்தும், 2 கேள்விக்கான பதில் சுருக்கமாக. பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேர்தல் வெற்றிக்கு வெறும் இந்த பட்ஜெட் மட்டும்தான் உதவி புரியணும் அப்படின்ற அவசியத்தில் நீங்க இல்லை. அப்படி இல்லை. மக்கள் வந்து ஆல்ரெடி இந்த 4.5 ஆண்டுகளில் வந்து இந்தியா வந்து உலக தரத்தில் வந்து எந்த அளவுக்கு வந்து உயர்ந்திருக்கு இன் டேர்ம்ஸ் ஆஃப் செல்ஃப் ரெஸ்பெக்டாக இருக்கட்டும், இல்லை வேர்ல்டில் இருக்கக்கூடிய நம்மளோட பார்டர் லைன் த்ரெட்ஸில் வந்து இன்னைக்கு இந்தியா எவ்வளோ சேஃப் ஆயிருக்குன்றதுலையும், இந்தியாவுக்கு இப்பேற்பட்ட ஆளுமை வாய்ந்த ஒரு தலைமை கிடைச்சிருக்குன்றதுல மக்கள் எவ்வளோ பெருமிதமாக இருக்கிறாங்கன்றதுலையும், எவ்வளோ வந்து இப்போ முத்ரா லோன் அப்படின்ற ஒரு திட்டம் வந்து கிட்டத்தட்ட எத்தனையோ சிறு குறு தொழிலாளர்களுக்கு வந்து ஒரு ஊக்கம் ஏன்னா பிகாஸ் இந்தியா வந்து எப்பேற்பட்ட ஒரு நாடு அப்படின்னா, இங்கே கவர்மெண்ட் இட் செல்ஃப் கேனாட் கிவ் எம்ப்ளாய்மெண்ட் டு எவ்ரிபடி. இங்கே செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட்டுக்கான ஒரு சூழ்நிலை தான் இங்கே இருக்குது. அதுக்கான ஒரு ஸ்டெப்பை வந்து அரசாங்கம் எடுத்திருக்கு. அதுவும் வந்து எடுத்த உடனே வந்து நீங்கள் வந்து வெறும் ஒரு படித்தவங்களுக்கு தான் வந்து ஆண்டர்பிரினர்ஷிப் அப்படின்னு இல்லாமல் ஒரு பூ கட்டுறவங்களுக்கு கூட, ஒரு டீ விற்கிறவங்களுக்கு கூட, ஒரு மாவு இன்னைக்கு வந்து கூட, அது நீங்க உங்களுடைய விருப்பம், உங்களுடைய விருப்பம், அந்த மாதிரியான ஒரு தொழிலாளர்களுக்கு கூட வந்து ஒரு முத்ரா லோன் திட்டமா ஒரு சுய தொழில் செய்யறதுக்கான ஒரு வசதி செஞ்சு கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம டிஜிட்டலைசேஷன் இன்னைக்கு அனைத்து கிராமங்களுமே இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒவ்வொரு, இப்போ வந்து ஒரு கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு மன்ரேகா திட்டத்துல கூட அவருக்கு வந்து ஊரக வேலை வாய்ப்புல அவருக்கு பணம் வரணும்னு நடுவில் இடைத்தரகரே இல்லாம அவரோட டைரக்ட் அக்கவுண்ட்க்கு மணி ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. இன்னைக்கு டெமோக்ரஸி டோர் ஸ்டெப்ல இருக்கு எல்லாருக்குமே. சொல்ற நெக்ஸ்ட் டைம் வேலை வேணும்னா முதல்ல 10% கொடுத்தா தான் கொண்டு வரங்கறானே. அப்ப அது எப்படி அங்கேயே ப்ராப்ளம் இருக்கதானே செய்யுது. ப்ராப்ளம் வந்து பாத்தீங்கன்னா ப்ராப்ளம் கிரியேட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க எல்லாத்துலயுமே ப்ராப்ளம் பாக்குறவங்க அதுதான் பார்ப்பாங்க. பட் நம்ம வந்து இன்னைக்கு வந்து விளையாட்டாவே எடுத்துக்க இது சம்பந்தம் இல்லைங்க. கீழ அப்படி லெவல்ல அப்படி ஒண்ணும் பண்ண முடியாது. ஏன்னா மைண்ட் செட் ஆஃப் தி கிரவுண்ட் லெவல்ல அப்படி இருக்கு. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா டெக்னாலஜிக்கல் எஜுகேஷன் கேப் இருக்கு. இன்னைக்கு இருக்கக்கூடிய குளோபலைஸ்டு சொசைட்டில வந்து மக்களுக்கு வந்து ஒரு டெக்னாலஜிக்கல் எஜுகேஷன் கொடுக்க வேண்டியது இருக்கு. அதுக்கு ஸ்கில் டெவலப்மென்ட்ல வந்து அதிகப்படியான பட்ஜெட் வந்து வெற்றிக்கு கண்டிப்பான உத்தரவாதம். ஆல்ரெடி வெற்றிக்கு தேவையான அனைத்து நிலைப்பாடுகளும் எடுக்கப்பட்டாச்சு. இந்த பட்ஜெட் அப்படின்றது இன்னும் தன்னம்பிக்கையை வந்து கட்சிக்குமே சரி, இந்த ஆட்சிக்குமே சரி, மக்களுக்குமே சரி தன்னம்பிக்கையை அதிகப்படியா இன்க்ரீஸ் பண்ணிருக்கு. இதனால இந்த பட்ஜெட் உங்களுக்கு இது வந்து இட்ஸ் ரியலி a big feather in the cap of பாரதிய ஜனதா பார்ட்டி. திரு அமெரிக்க நாராயணன், இந்த பட்ஜெட் சுருக்கமாக இறுதியாக பக்கோடனாமிக்ஸ் நீங்க சொன்ன மாதிரி பட்ஜெட் இது வந்து குறுகிய கால அரசு இடைக்காலத்தில் குறுகிய கால நோக்கத்துடன் செய்யப்பட்ட ஒரு ஜும்லா பட்ஜெட். இது போதும் இதை பற்றி சொல்றது. இதுக்கு மேல எதுவுமே இல்லை. இதுல இல்ல நீங்க இந்த விஷயத்துல
நல்ல ஒரு விஷயம் எதை சார் சொல்லுவீங்க நீங்க? ஐ வாண்ட் டு ஹியர் ஃப்ரம் யுவர் மவுத். யோசனை பண்ணி பார்க்கறேன். ஓ மை காட். ரொம்ப 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 ஒரு பூத கண்ணாடியால் இவ்வளவு பெரிய பட்ஜெட்ல ஒரு விஷயம் கூட காங்கிரஸ் சேர்ந்தவருக்கு பாராட்ட தோணவே இல்லையா? பூத கண்ணாடி ஒண்ணு கொடுங்க, நான் பார்த்து நிச்சயமா இருக்குதுன்னு எனக்கு தெரியும். எனக்கு ஒரு பூத மனசு வரல. இல்ல பூத கண்ணாடி கொடுத்தா பார்த்து சொல்லுவேன். ஒரு பூத கண்ணாடி கொடுங்க. பார்வையில கோளாறப்ப அப்படி எடுத்துக்கலாமா? இல்ல எனக்கு ஒரு பூத கண்ணாடி வேணும்ங்கற, எனக்கு பார்வை நல்லா இருக்குது. பூத கண்ணாடி காமால வந்தவங்களுக்கு எல்லாம் மஞ்சளா தான் தெரியும். ஓகே, காமால வந்தவங்களுக்கு மஞ்சளா தான் தெரியும். ராமசேஷன் சார், இது வந்து எங்கேருந்து பணம் வருது எங்கேருந்து வருதுன்னு அழகா பேக் ஃபோர்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. அதை எடுத்து பார்த்தீங்கன்னா பியூட்டிஃபுல்லாக மேப் பண்ணி எப்படி இப்போ பிக்டோரிக்கலாக க்ளீனாக சொல்லியிருக்காங்க. சும்மா கண்ணை மூடிட்டு பட்ஜெட் வந்து கண்ணை மூடிட்டு போடாத சமாச்சாரம். நீங்க ஒரு கட்சி சார்பில் பேசல, நீங்க நான் நியூட்ரலா பேசுறேன். எஸ், அதாவது 100 ரூபாய் வருதுன்னா எனக்கு உங்களுடைய வியூ தான் பப்ளிக் ரொம்ப எதிர்பார்ப்பாங்க. அதுதான் நான் கேக்குறேன். 100 ரூபாய் வருதுன்னா 97.3 தான் எனக்கு ரெவென்யூ இருக்கு, பேலன்ஸ் 3 ஃபிஸ்கல் டெபிசிட்னு சொல்லியாச்சு. ரெவென்யூ டெபிசிட்டும் ஃபிஸ்கல் டெபிசிட்டும் ஆட் பண்ணி நான் சொல்றேன். அப்ப சொல்லும்போது இதுதான் சொல்லியிருக்காரு. நீங்க இதை கண்ணை மூடிட்டு எங்கேருந்து வரும்னா அவர் சொல்லியிருக்காரு, கண்ணை திறந்து பாருங்க, அதுல இருக்கு. அதாவது எந்த நிதி அமைச்சரும் இந்த 100 ரூபாய் செலவு பண்றேன்னா கண்ணை மூடிட்டு சொல்ல முடியாது. எஸ் டு புட் இன் சம் நம்பர்ஸ் டு டூ தட். அந்த நம்பர் கரெக்டாக சொல்லப்பட்டிருக்கு. அது வந்து ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காங்க. 17.2 தான் டாக்ஸஸ்லேருந்து வருது, இதில் ஜிஎஸ்டிலேருந்து 7.2% வருதுன்னு எல்லாம் கிளாரிட்டியாக சொல்லியிருக்காங்க. அதை பற்றி இல்லாமல் இது ஒரு இன்ட்ரீம் பட்ஜெட், பெருசாலாம் எதிர்பார்த்து விவாதம் இதெல்லாம் பண்ண முடியாது. சில மெஷர்ஸ் சொல்லியிருக்காங்க, அது பெனிஃபிட் டு தி காமன் மேன். அதை தான் நம்ம பார்க்கணும். ஃபார்மருக்கு என்ன போய் சேர்ந்தது அடிஷனலாக நான் ஆசைப்படுறது என்னன்னா, ஃபார்மருக்கு நீ எது கொடுத்தாலும் தகும். ஆனால் அவனுக்கு எதுவுமே போறது இல்லை. அன்ஃபார்ச்சுனேட்லி அவனுக்கு மினிமம் சப்போர்ட் ப்ரைஸு, கரெக்ட் டைம் ஆஃப் மணி ரிட்டன்ஷனு, அவனை ஸ்டோரேஜ் பண்ணி தக்காளி 5 ரூபா விற்குதுன்னா 50 ரூபாயும் விற்கும்போது அவனால் விற்க முடியாத சூழ்நிலை. அதை எந்த கவர்மெண்ட்டும் கொடுக்கல. இதுதான் ஃபண்டமெண்டல் ப்ராப்ளம். ஸோ ஃபார்மருக்கு 6000 ரூபா போதா, ஐ எம் ஃபீலிங் டபுள்லி ஹாப்பி அபவுட் இட். சும்மானாலும் கொடுங்க. There are enough people to give that money which India can afford through the tax payment or any other payment. It is well put it in nutshell. One line la indha budget பத்தி budget வந்து it's a populist budget. Definitely it's a populist budget. அத பத்தி தப்பு இல்ல. பட் ஆனா காமன் மேனுக்கு போறது பணம். I am happy about it. பிரியா, பட்ஜெட்டோட சாதக பாதகங்கள் சுருக்கமாக முக்கியமாக நான் பார்க்குறது வந்து இந்த அன்எம்ப்ளாய்மெண்ட்டு, வேலையில்லா திண்டாட்டம். இன்றைக்கி 6.5 கோடி பேர், 6.5 கோடி இளைஞர்களுக்கு வேலை இல்லைன்றது என்எஸ்எஸோட ஒரு இதாக, அது டிராஃப்ட் லெவலில் இருந்தால் கூட அதுதான் ஃபைனல் ஃபிகராக இருக்க முடியும். அவங்க நிதி ஆயோக்கியில் வந்து இது டிராஃப்ட் அப்படின்லாம் சொல்ல முடியும். என்எஸ்எஸோட ஃபிகர் தான் ஃபைனல், அவங்க அப்ரூவ் பண்ணுறது அவங்க வேலை. இது சமாளிக்கிறதுக்காக டிராஃப்ட்னு சொல்லிட்டு இருக்காங்க. இது 6.5 கோடின்றது ஒரு மாதிரி ஃபைனல் ஃபிகர் தான். 6.5 கோடி பேருக்கு வேலை இல்லைன்றது வந்து ரொம்ப அதிர்ச்சியான ஒரு விஷயம். அது வந்து வருஷத்துக்கு 2 கோடி பேருக்கு நீங்கள் வேலை கொடுக்குறேன்னு சொன்னீங்க, உங்கள் வாக்குறுதியில் சொன்னீங்க. பட் எவ்வளோ பேருக்கு வேலை கொடுத்தீங்க? 2016 நவம்பர் 8க்கு அப்புறம், டிமானிட்டைசேஷனுக்கு அப்புறம் ஆல் இண்டியா மேனுஃபேக்சரர்ஸ் அசோசியேஷனோட ஃபிகர்ஸ் படி பார்த்தீங்கன்னா 35 லட்சம் பேர் வேலை இழந்தாங்க இந்தியாவில். அப்புறம் ஜிஎஸ்டியில் பல கம்பெனிகள்லாம் மூடப்பட்டது. ஸோ எம்எஸ்எம்இக்கு நீங்கள் இந்த பட்ஜெட்டில், நீங்கள் சொல்கிற இடைக்கால பட்ஜெட்டில் ஏதாவது ஒரு ஏதாவது ஒரு கன்செஷன்ஸ் கொடுத்தீங்களான்னா அது இல்லை. ஸோ வேலைவாய்ப்பை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான விஷயங்கள் இதில் இல்லைன்றதை நம்ம பார்க்குறோம். மற்றபடி பார்த்தீங்கன்னா வந்து இந்த வில்லேஜ் டிஜிட்டலைஸ் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து டெஃபினட்டாக உண்மையிலேயே நல்ல விஷயங்கள். எலக்ட்ரிஃபிகேஷன் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள் நல்ல விஷயங்கள். அவங்க பாப்புலிஸ்ட் மெஷர்ஸ்ன்றதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. ஓட்டு, ஏன்னா ஒரு அரசியல் கட்சி வந்து 5 வருஷம் கட்சி மக்களை சந்திக்கும் போது ஓட்டு வாங்குறதுக்கான ஸ்ட்ராட்டஜியை வந்து கையில் எடுப்பாங்க. அது வந்து நம்ம தவறுன்னு சொல்ல, காங்கிரஸும் பண்ணியிருக்காங்க, இவங்களும் பண்ணுறாங்க. அதில் வந்து தவறு சொல்ல முடியாது. ஏன் இத்தனை வருஷம் பண்ணலன்ற ஒரு கேள்வி கண்டிப்பாக எழுறதை வந்து நம்ம தவிர்க்க முடியாது. பாப்புலிஸ்ட் பட்ஜெட் தான் இது. மோடி ஏற்கனவே ஒரு டால் ஃபிகராக இருக்கார். காங்கிரஸ் வந்து ஈக்குவலி வந்து ராகுல் காந்தியோட இமேஜ் ஏறிட்டு இருக்கும்போது இதை சமாளிக்கிறது வந்து ராகுல் காந்திக்கு இன்னும் கொஞ்சம் கஷ்டமான ஒரு விஷயமா தான் இருக்கும். ஏன்னா அடுத்த 3 மாதத்தில், ஏன்னா இந்த பட்ஜெட் வந்து இன்னும் கொஞ்சம் ஃபைட் பண்ணுற ராகுல் காந்திக்கு ஃபைட் பண்ண வேண்டிய தேவையை இன்னும் அதிகம். ஆக்சுவலாக வந்து இந்த 3 ஸ்டேட் எலெக்ஷனில் காங்கிரஸ் வின் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு பூஸ்ட் வந்தது அவங்களுக்கு. பட் இப்போது மோடியோட இந்த பட்ஜெட் காரணமாக அவருக்கு ஏற்கனவே இருக்கிற செல்வாக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால ராகுல் காந்தியோட இப்போ ஃபைட் பண்ணுறது வந்து காங்கிரஸுக்கு இன்னும் கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். இந்த பட்ஜெட் ஒரு டஃப் ஃபைட் தான். இந்த பட்ஜெட் இன்னும் கொஞ்சம் அதிகமான ஒரு டஃப் ஃபைட்டை கொடுத்துருக்காங்க. எம்எஸ்எம்இயை பொறுத்தவரைலாம் 59 நிமிஷத்தில் லோன் சொன்னாங்க. இது எங்கேயுமே செயல்படலை. இது ஒரு பாருங்க, எம்எஸ்எம்இக்கு இவர் பெனிஃபிட் வேணும்னு கேட்குறாரு. அதையும் சொல்லியிருக்காரு இந்த பட்ஜெட்டில். 59 மினிட்ஸில் போகுதுன்னு. எந்த பேங்க் மேனேஜரும் இதை மதிப்பதில்லை. நான் இதை கண்கூடா பார்த்துட்டு ரொம்ப நல்ல விஷயம். ஒரு விஷயம் சொல்றேன், வந்து 7 லட்சம் கோடி 15 லட்சம் பெனிஃபிஷரிஸ் முத்ராவில் இருக்கிறதா அவங்க கவர்மெண்ட் ஃபிகர். ஆக்சுவலாக 7 லட்சம் கோடி செலவு பண்ணியிருக்காங்க. ஆனால் என்ன தெரியுமா உண்மையிலேயே நடக்குது? நம்ம இப்போ மன்ரேகாவை பற்றி பேசணும் இல்லையா?
கிட்டத்தட்ட இதே விஷயம் தான் அதோட நடக்குது. replica ஒரு முதலாளி ஒரு கடையில வேலை செய்யற 4 பேர் மேல முத்ரா லோன் வாங்குறான் சார். 50,000 முதலாளி அந்த 4 பேர் மேல லோன் வாங்குறான். பேங்க் மேனேஜர் என்ன பண்றான், அலைய மாட்டேன்றான். அந்த முதலாளிகிட்ட வந்து 2 லட்சம் ரூபாய் கொடுத்துட்டான். அந்த வேலை செய்யற 4 பேருக்கு 50,000 கடன். அவங்க பேர்ல தான் கடன் இருக்கு. ஜன்தன் அக்கௌண்ட் அவங்க தான் ஆரம்பிக்கிறாங்க. அதுல 0 பேலன்ஸ் இருக்கு. நீங்க குரோர்ஸ் கணக்கில் சொல்றீங்களே, இதெல்லாம் இந்த பேங்க் மேனேஜர் இம்ப்ளிமெண்டேஷன்ல இது பிஜேபி இதெல்லாம் கிரவுண்ட் லெவலில் பார்க்குறாங்களே தெரியாது. நான் கூடுவாஞ்சேரியில் சர்வே பண்ணது அதுலேருந்து சொல்றேன். நான் ஒரு முதலாளி கடையில் வேலை செய்யற ஒரு முதலாளி கடையில் வேலை செய்யற 4 பேருக்கு முத்ரா லோன் வாங்கி தராரு. அவன் பேர்ல ஏதோ தொழில் ஆரம்பிக்கிறதா சொல்லி முத்ரா லோன் பேங்க் மேனேஜர் எல்லாமே இம்ப்ளிமெண்டேஷன்ல கோளாறு. இவங்க சொன்ன ஃபிகர்ஸ் எல்லாம் வந்து சந்தேகமா இருக்கு. கடைசியா முடிச்சு மக்கள் நலவாழ்வுக்கு திட்டங்கள் கொண்டு வந்திருக்காங்க. திட்டங்களை செயல்படுத்துறதுல பல ப்ராப்ளம் இருக்கு. பயன்படுத்திட்டு இருக்காங்க. அதனால வந்து திட்டங்கள் போட்டது தப்பு இல்ல கிடையாது. இது நீங்க கிடைக்கணும். நல்ல திட்டம் போடுறாங்க, செயல்படுத்தாத அரசு, செயல்படுத்த முடியாத அரசு, திறமையற்ற அரசு அப்படின்னு ஒத்துக்கிறாங்க. இல்ல அதனாலதான் வந்து இவங்க எதிர்பார்க்கிற ஆதரவு வந்து இந்த 3 ஸ்டேட் எலெக்ஷன்ல கிடைக்காது. பெனிஃபிட்ஸ் ரீச் ஆகல கீழ. இந்த மாதிரி இருந்தா எப்படி கிடைக்கும் ஆதரவு? இம்ப்ளிமெண்டேஷன் சரியில்லை. திட்டத்தின் மேல வந்து எந்த குறையும் கரெக்ட் தான். இம்ப்ளிமெண்டேஷன் நண்பர்களே, இன்றைய பட்ஜெட்டை பற்றிய விவாதம் ஒரு வழியாக நிறைவு பெற்றிருக்கிறது. காங்கிரஸ் தரப்பில் வந்து இது ஜும்லா பட்ஜெட் என்றும், பிஜேபி தரப்பிலே இந்த தேசத்தினுடைய கனவுகளை எல்லாம் எங்கள் அரசு நிறைவேற்றி இருக்கிறது அப்படின்ற ஒரு வாதத்தை வைத்திருக்கிறார்கள். பிரியன் அவர்களும் நடுநிலையோடு சில விஷயங்களை சொன்னார். ஒரு முத்தாய்ப்பாக சொல்ல வேண்டும் என்றால் திரு ராமசேஷன் சொன்னதுதான், இது பாப்புலிஸ்ட் பட்ஜெட் தான், சில நல்ல விஷயங்கள் இருக்க தான் செய்கிறது, இது இடைக்கால பட்ஜெட், ரொம்ப இதில் எதிர்பார்க்க வேண்டாம் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறார். இது நல்ல பட்ஜெட்டா, மக்களின் பொருளாதாரத்தை வாழ்வாதாரத்தை எந்த அளவுக்கு உயர்த்தும் என்பதை வரும் தேர்தல் நிச்சயம் வெளிக்கொணரும் என்ற நம்பிக்கையோடு இந்த விவாத களத்தை இத்துடன் நிறைவு செய்கிறேன். வந்திருந்த பெருமக்கள் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றியும் வணக்கம்.